ரீசெண்டா நம்ம சேனல்ல எந்த சேனலுக்கு போனாலும் சம்பவம் அத்தியாயம் ஒண்ணுன்னு ஒரு படத்தை ஒரு மலையாள படத்தை பேச சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. என்னடான்னு நானும் ஃபர்ஸ்ட் சில காட்சிகளை பார்த்ததுமே எனக்கும் பிடிச்சு போச்சு. சம்திங் பெருசா இந்த படத்துல ஏதோ இருக்குன்னு தோணுது. அந்த நம்பிக்கையில தான் இப்போ இந்த படத்தை பேச போறோம். நீங்களே பாருங்களேன், உங்களுக்கும் அதே நம்பிக்கை வரும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பழைய கதை நினைக்கிறேன். ஒரு பெரிய காட்டுக்கு மத்தியில சில பேர் போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு வெள்ளைக்காரச்சி போறா. அவளோட கண்ணு ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணு மட்டும் ஒத்த புள்ளி வச்சாப்புல சின்னதா இருக்கிறத கவனிக்கலாம். அந்த கருவிலி அப்புறம் நடக்கிறது கூட கொஞ்சம் வித்தியாசமா நடக்கிறா. கையில வேற துப்பாக்கி வச்சிருக்கா. ஒரு இடத்துக்கு வந்த பிறகு கூட வந்தவங்க எல்லாம் பயமா இருக்கு கிளம்பலான்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. சீக்கிரம் கிளம்பணுங்கிறாங்க. பார்த்தா கூட அவங்க கிட்ட 2 சாக்கு பையில ஏதோ கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சாக்கு பையை ஓபன் பண்ணா ஒரு இந்திய பொண்ணு, இவ்வளவு வெள்ளைக்காரச்சி. அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு, டெட் பாடியா கிடக்கு. இருந்தாலும் காரி துப்புறா. செத்த பிறகு கூட இவங்க 2 பேரையும் ஒன்னா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட டெட் பாடியை மட்டும் அங்க இருந்து தூக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய சகதி மாதிரி ஏதோ தண்ணி மாதிரி கிடக்கு, அதுக்குள்ள வீசி எரிய சொல்றா. எரியிறாங்க. அப்ப இன்னொரு டெட் பாடி அங்கேயே தானே கிடந்தது. திரும்ப அவனை பார்க்கலாமே நீங்க வராங்க. இவனுக்கு இந்த டெட் பாடியை வேற ஏதோ பண்றது அவளுக்கு திட்டம். ஒன்னா சேர்த்து புதைக்கிறதுல அவளுக்கு விருப்பம் இல்ல. ஆனா இங்க வந்து பார்த்தா சாக்கு மட்டும் தான் கிடக்குது, ஆளை காணோம். அப்ப உயிரோட இருந்திருக்கான் போல, தப்பிச்சிட்டான். புடிங்கடா அப்படின்னு சொன்னதை எல்லா பேரும் சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காங்க. அவளும் கையில துப்பாக்கியோட தேடிட்டு இருக்கா. ஏய் ஜேம்ஸ், ஜேம்ஸ் வா 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 என்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டே தேடிட்டு இருக்கா. பார்த்தா ஒரு இடத்துல அவன் இருப்பான். என்ன ஓடுற, வா முத்தம் கொடு. முத தடவை என்ன பார்க்கும்போது முத்தம் கொடுத்தியே அந்த மாதிரி கொடு, வா வான்னு கூப்பிட்டது. இவனு பயந்து பயந்து பக்கத்துல வருவான். சரி முத்தாதான் கொடுக்க போறான்னு பார்த்தா ஓங்கி வயித்துல கத்திய வச்சு ஒரு குத்தா கொடுத்து விட்டான். கொடுத்துட்டு ஓடி போயிட்டான். அவ கத்திய பிடிங்கி போட்டு மறுபடியும் விரட்டுறா. இது பழைய கதை. கட் பண்ணி இப்போ கதையில முக்கியமான கதாபாத்திரங்களோட பேரெல்லாம் வரிசையா வரும்ல, அது வருது. ஆனா அதுக்கு பேக்ரவுண்ட்லயே ஒரு அனிமேஷன்ல சின்னதா சில காட்சிகளை காட்டுறாங்க. இந்த படத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அதையும் சொல்லி வைப்போம். பின்னாடி தேவைப்பட்டா முட்டைக்குள்ள இருந்து பறவை ஒண்ணு வெளியில வருது. பாக்குறதுக்கு என்ன பறவைன்னு தெரியல, பட் வளர வளர காக்கா மாதிரி போகுதோ அப்படின்னு தோணுது. காக்காக்கள் சில காக்காக்கள் இருக்கு, அப்புறம் நிறைய காக்காக்கள் கூட்டமா இருக்குது. அப்புறம் இந்த காக்கா ஏதோ பறந்து போயிட்டே இருக்குது. யுத்தகலம் இந்த பக்கம் அந்த பக்கம் பெரிய யுத்தம், ஏகப்பட்ட மரணம், பிணங்கள். அடுத்து பார்த்தா இது போய் ஒரு பருந்து கிட்ட நிக்கிறாப்ல காட்டுறாங்க. மேபி இந்த மாதிரி டெட் பாடிஸ் எல்லாம் கிடக்குதுன்னு சொல்லுதுன்னு சொல்ல வராங்களா என்னன்னு புரியல. அப்புறம் பார்த்தா ஒரு மானை யாரோ வேட்டையாடி கிடக்குதுன்னு நினைக்கிறேன், செத்து போய் கிடக்குது. அதை காக்கா பாக்குது. அப்புறம் மறுபடியும் இந்த காக்கா அந்த பருந்து கிட்ட போறாப்ல தெரியுது. அப்புறம் பார்த்தா மறுபடியும் ஒரு பெரிய போர்க்களம். அப்புறம் மறுபடியும் அந்த பருந்து கிட்ட போய் நிக்கிறாப்ல தெரியுது. அப்புறம் சிட்டி பக்கம் எல்லாம் பத்தி எரியுது. இப்படியே காமிச்சிட்டு தான் அந்த பேரு போற காட்சியில எல்லாம் ஒரு முடிவுக்கு வருது. கட் பண்ணி இப்போ ஒரு காட்டை காட்டுறாங்க. காட்டுக்கு மத்தியில புதக்குழியில இருந்து ஒருத்தர் எந்திரிக்கிறார். அவர் கையில ஏதோ ஒரு மோதிரம் போட்டிருக்கத கவனிக்கலாம். ஆளு தட்டு தடுமாறி காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கிறார். ஃபுல் சகதியில காக்கி கலர் பேண்ட், ப்ளூ கலர் டிஷர்ட், தலையில முடி கொஞ்சம் இருந்தும் இல்லாத மாதிரியும் இருக்குது, கொஞ்சம் சொட்ட மாதிரி இருக்கிறார். உருவ கேள்வி கூடாது, எந்த இடத்துலயும் உருவ கேள்வியை நாங்க என்கரேஜ் பண்றது கிடையாது. நம்ம கரை சொல்லும் போது வேற வழி இல்ல, உருவத்தை வச்சு தான் அவங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்க வேண்டிய சூழல். ஏன்னா இன்னாரோட பேரு ஈருன்னு சொல்லிட்டு 100 பேர் எல்லாம் சொல்ல முடியாது, எனக்கும் சொல்ல வராது, கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். அப்புறம் அதே காட்டுக்குள்ள வேற ஒருத்தர் மேல கீழே 2 பக்கமும் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு கையில ஒரு கல்லை வச்சுக்கிட்டு மரத்துல ஏதோ செதுக்கிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் ஒரு 4-5 பேர் சேர்ந்து அங்க இருக்கிற ஒரு பன்னிய வேட்டையாட முயற்சி பண்றாங்க. அதுல ஒரு பொண்ணு காலை ஏதோ அமுக்கி விட ஏதோ சகதி கீதி, அதுக்கு பேர் என்னது, இலை கலை தலை வேறு, இது எல்லாத்தையும் அமுக்கி விட்டுறா போல. அந்த சத்தத்தை கேட்டுட்டு பண்ணி பறந்து போயிடுச்சு. சுற்றுக்கலாமேனு கூட வரவேன்னு சொல்றான். அதே சமயம் மறுபடியும் ஏதோ சைட்ல சத்தம் கேட்க, அப்போ போச்சு இந்த பக்கத்துல பண்ணி வருது போலன்னு இந்த தடவை மிஸ் பண்ண கூடாதுன்னு டப்புன்னு துப்பாக்கி எடுத்து சுடுறாப்புல காட்டுறாங்க. அந்த சத்தம் காடு முழுக்க கேக்குது. அந்த காக்கி சட்டை போட்டா இருந்தால மேல கீழையும் காக்கி சட்டை கல்ல வச்சு மரத்துல எண்ணத்தை செதுக்கிட்டு இருக்கிறான்னு தெரியல, அவருக்கு அந்த சத்தம் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஒருத்தர் சகதியே இல்லாம ப்ளூ கலர்ல ஒரு ஷர்ட் போட்டு போனார்ல, தலையில அரைகுறையா கொஞ்சம் முடி இருக்கும், அவருக்கு அந்த சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். சகதியில பிறண்டு எந்திரிச்சவர், கையில அந்த மோதிரம் போட்டிருந்தவர், அவர் தான் இங்க சுரப்பட்டு கீழே கிடக்கிறார். ரத்தம் ஒளியிட்டு இருக்குது. அந்த சத்தம் அந்த காட்டுக்குமே கேட்டிருக்குமோ என்னவோ. காட்டுல திடீர்னு நல்ல வெளிச்சமா இருந்த இடம் அப்படியே மேகமூட்டமாகி இருள் சூழ ஆரம்பிக்குது. மரத்துல இருக்கிற இலதரை எல்லாம் ஒரு மாதிரி கிறுன்னு சவுண்ட் கொடுக்குது. திடீர்னு ஜேம்ஸ் வேர் ஆர் யூ, எங்கடா இருக்க அப்படின்னு அந்த பழைய சத்தம். அப்புறம் ஊரே சேர்ந்து அலறாப்ல அலறல் சத்தம். அந்த சத்தத்தை தாங்கிக்க முடியாம அத்தனை பேரும் காதை பொத்திக்கிட்டு இருக்காங்க. காக்கி சட்டை, ப்ளூ சட்டை, இந்த ஒரு 5-6 பேருன்னு எல்லா பேருமே அவங்க காதை அவ்வளவு இருக்கிற ரேஞ்சுக்கு சத்தம் விண்ண பழக்குது. டப்புன்னு ஒருத்தர் கண்ணை திறக்கிறார். யாரு, நம்ம ப்ளூ சட்டை தான். ப்ளூ சட்டையா கருப்பு சட்டையா ஏதோ ஒண்ணு. அப்புறம் மறுபடியும் காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறார். சைட்ல ஏதோ வண்டி வராப்ல வருது, பாத பக்கம் வராரு. இடிச்சிருச்சா இடிக்கல
முழிக்கலையா என்னாச்சுன்னு காட்டாம அப்படியே அங்க கட் பண்ணி ஹாஸ்பிட்டல் பக்கம் ஒருத்தர் முழிக்கிறத காட்டுறாங்க. ஆளை இவ்வளவு க்ளோஸ் அப்ல காட்டுறத பார்த்தா இவர் தான் படத்தோட ஹீரோவா இருப்பாரோ, முக்கியமான கேரக்டரா இருப்பாரோன்னு தோணுது. இந்த பக்கம் அந்த பக்கமும் முழிஞ்சுக்கிட்டு பேந்த பாக்குறாரு. கனவுல இருந்து முழிச்சாப்ல இருக்கவருக்கு. நீத்துவோட அட்டெண்டர் நீங்க தானே, டாக்டர் கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் நம்ம ஆளு உள்ள வரான். பொண்டாட்டி உள்ள இருக்கிறா போல, புள்ளத்தாச்சி பிள்ளையா இருக்கிறா. டாக்டர்மா இவனுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு போல தெரியுது, அதெல்லாம் நல்லா தான் இருக்கிறா. அடுத்த 24ஆம் தேதி தானே டேட் கொடுத்துருக்கோம், பயப்பட வேண்டாங்கிறாங்க. முந்திர நாள் அட்மிட் பண்ணிடலாம், ஆனா அதுக்கு முன்னாடியே ஏதாவது பெயின்னு வந்தா சட்டுப்பட்டுன்னு வந்து சேருங்க அப்படிங்கிறாங்க டாக்டர்மா. உன் பொண்டாட்டியே இவ்வளவு ரிலாக்ஸா இருக்கிறா, உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க டாக்டர்மா. ஏதோ அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி சமாளிப்பான். வீட்டுக்கு வந்த பிறகு பாப்பா பிறக்கிறதுக்கு தான் 1 மாசம் டைம் இருக்குது இல்ல, அதுக்குள்ள நான் போய்தான் ஆகணும், போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஏதோ பேசிட்டு இருக்கிறான். பொண்டாட்டி பயப்படுறாப்ல தெரியல, அதெல்லாம் தனியா நான் மேனேஜ் பண்ணிடுவேன், பத்தாவதுக்கு அத்தையும் கூட இருக்கிறாள், அப்புறம் என்னங்கிறா. ஏதாவது அவசரம்னா அவனை கூப்பிட்டுக்கோங்கிறாப்ல. எவனை சொல்றான்னு தெரியல. நேரத்துக்கு சாப்பிடு வையி அப்படி இப்படின்னு அட்வைஸ். நான் பாத்துக்கிறேன் கிளம்பு போ அப்படின்னு சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாங்க பொண்டாட்டி. சொன்னாப்லயே கிளம்பி போயிட்டு இருக்கிறான் பஸ்ல. காட்டு பக்கம் ஒரு பஸ் ஸ்டாப். உங்க பஸ் ஸ்டாப் வந்துருச்சு இறங்குங்கன்னு கண்டக்டர் ஊசிப்பி இறக்கி விட்டு போறார். டீ கடைக்கு போய் வெள்ளூர் காடுக்கு எந்த பக்கம் போகணும்னு விசாரிக்கிறார். அங்க ஒரு ஜீப் நிக்குதுல, அதுல போங்க அப்படின்றாரு அவரு. அதே சமயம் போன் கால். என்னப்பா போய் சேர்ந்தாச்சா, உன் முண்டாட்டி கொஞ்சம் பெயின் வந்துருச்சு, நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் சொன்னது இவனுக்கு ஷாக்கா இருக்குது. ஏன்னா 1 மாசம் கேப் இருக்குன்னு சொல்லி தான் இங்க வந்தான். அதுக்குள்ள இப்படி ஒரு செய்தி. டாக்டர் ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்க சின்னதா காம்ப்ளிகேஷன் இருக்குதான், சின்னதா சிக்கல் இருக்குதான், இன்னைக்கே டெலிவரி பண்ணி ஆகணும்னு வேற பேச்சான். பேந்த முழிக்கிறான். இப்பவே கிளம்பி வரேங்கிறான். அதெல்லாம் ஒண்ணு வேலை, அவ்வளவு தூரம் போயிட்டேல்ல, போய் ஜாயின் பண்ணு, எப்படி நீ கிளம்பினாலும் நேரத்துக்கு வந்து சேர முடியாது, நாங்க பாத்துக்கிறோங்கிறாரு ஒருத்தர். அத்தை கூட தானே இருக்கிறாங்க, சரி சமாளிங்க அப்படின்னு சொல்றான். ஆனா மனசு ஃபுல்லா அந்த பக்கம் தான் இருக்குது. ஜீப் அடிக்கிற சத்தம், ஜீப்ல ஹார்ன் அடிக்குது. வரதா இருந்தா வந்து சேரு அப்படின்றான் டிரைவர். என்ன பேச்சே கொஞ்சம் மோசமா இருக்குதே. வந்தாச்சு. முன்னாடி சீட்ல ஏற போனா, டேய் என்னடா முன்னாடி வர, போய் பின்னாடி ஏறா அப்படின்னு எடுத்ததுமே வாடா போறான்னு தான் பேசுறாங்க. அவனை நம்ம அலஞ்சேரின்னு பின்னாடி வந்து ஏறிக்கிறான். எதுக்கு ஒருத்தர் கூட ஒரு குழந்தை வருது பசிக்குதான்னு விசாரிக்கிறாரு. அப்புறம் என்ன டவர் கிடைக்கலையா, இங்க பிஎஸ்என்எல் சிம்ல மட்டும் தான் டவர் கிடைக்கும், அர்ஜென்ட் கால்னா என் போன்ல இருந்து பண்ணுங்கன்னு போனே கொடுக்குறாரு. இன்னும் வேணாங்கிறான் நம்மால். முன்னாடி டிரைவரும் கூட வரும். யோ பொண்டாட்டி பேசுறதா அடுத்த நம்பர்ல இருந்து பேசாத, அப்புறம் பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்னு ஓட்டுறானுங்க. அவங்க கிடக்காங்க, நீங்க பேசுங்கன்னு பெருந்தன்மையா போனை கொடுக்குறாரு. அவர் போனை எடுத்தாப்ல தெரியல, திரும்ப போனை கொடுத்துறாரு. ஆனா அதே சமயம் கால் வருதுங்க. எடுத்து பேசினா பொண்டாட்டி தான் பேசுறா போல. கொஞ்சம் முகம் சிரிக்கிறாப்ல இருக்குது. அப்ப எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு போல தெரியுது. நான் அப்பா ஆயிட்டேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்றான். பையனா பொண்ணான்னு கேட்டா பொண்ணுங்கிறாப்ல. டிரைவர் உதடு எம்புட்டி புதுங்குதுன்னு பாருங்க. அப்படின்னு உதட்ட பிதுக்குறான் டிரைவர். அந்த சின்ன குழந்தை கூட வாழ்த்து சொல்றா. 4வது படிக்கிறா போல அந்த பொண்ணு. காட்டு பக்கம் ஒரு அழகான மானை பாக்குறான். பிரமிப்பா நல்லா இருக்குது. முன்னாடி டிரைவர் யாரோ ஒரு பொண்ணை எவனோ படிக்க வச்சானா, அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சான். அதனால பெண் பிள்ளைகளை படிக்க வைக்க கூடாதுங்கிறாப்ல பேசிட்டு இருக்காரு. வந்ததுல இருந்து இந்த ஆளு ராகாதான் பேசிட்டு இருக்கிறாப்ல. திடீர்னு ஒரு இடி, கவனிக்காம வண்டி ஓட்டி யாரையோ இடிச்சு விட்டான். யாரையா இடிச்சான்னு பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் காட்டுக்குள்ள இருந்து ஓடியாந்தார்ல, அவரை தான் இடிச்சிருக்காங்க. அவரோட விரல் வட்ட வடிவத்துல ஏதோ ரோட்லயே ஒண்ணு வரையறத கவனிக்கலாம். சரி தூக்குங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலாம்னு சொன்னா டிரைவர், யோ என்னையா பண்ற பெரிய புடிங்கி மாதிரி, போலீஸ் வந்தா பிரச்சனை ஆயிடுமியா அப்படின்னு சீனா போடுவான். டேய் நானே போலீஸ் தாண்டா அப்படின்னு சொன்னதோ டிரைவர் மூஞ்சிய பார்க்கணுமே, ஐயோ உஷிடு போச்சு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து தூக்கி வண்டியில தூக்கி போடுறாங்க. அப்ப அந்த பொண்ணு மட்டும் கீழே எதையோ கவனிக்கிறா. கீழே ஒரு வாக்கி டாக்கி கிடந்திருக்கும் போல, அதை எடுத்து கொடுக்குறாங்க. குழந்தைய முன்னாடி போய் உட்கார சொல்லிட்டார். குழந்தை முன்னாடி போய் உட்காந்துருக்கு. பக்கத்துல உட்காரதுக்கு இந்த இன்னொருத்தன் வருவான். டேய் பட போய் பின்னாடி உட்கார பட அப்படின்னு சொல்லிட்டு, அது கூட இல்ல நீ அடுத்த வண்டிக்கு வான்டாப்ல, வண்டி ஏறா அப்படின்ட்டாப்ல. எவ்வளவு பேச்சு பேசினாங்க. போலீஸ்னு சொன்னதும் பேச்ச காணோம் பாத்தீங்களா. அங்கேயே போர்டு ஒண்ணு போட்டிருக்கு, மான்கள் கிராஸ் செய்யும் பகுதிங்கிறாப்ல, மான்கள் கவனம்னு. அப்புறம் பார்த்தா நம்ம பையன் மூஞ்சி கழுவிட்டு இருக்கிறான். ஹாஸ்பிட்டலா இருக்கும்னு நினைக்கிறேன். கிடைச்ச கேப்ல மறுபடியும் பொண்டாட்டிக்கு போன போடுறான். மொபைல் ஏதோ ஆஃப்ல கிடக்குது போல. பார்த்தா பக்கத்துல ஒரு எஸ்ஐ வராப்ல. எஸ்ஐ வந்ததும் எந்திரிச்சு ஒரு சலிட்ட போட்டு பேரு அனந்த் கிணத்தன் அறிமுகப்படுத்திக்கிறார். கார்ல அடிபட்டார்ல, அவர்கிட்ட கிடந்ததா சொல்லி அந்த வாக்கி டாக்கியும் கொடுக்குறாரு. கூடவே அவனோட பர்ஸும் கிடக்கும் போல. பர்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்ததுல பீட்டர் ஜான்னு போட்டிருக்கு. எதுக்கு அந்த ஐடியா போட்டோ எடுத்துக்கோ, அந்த ஏரியாவுக்கு உட்பட்ட ஸ்டேஷனுக்கு அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு போலீஸ் வந்து பெருசா அடி இல்ல, கொஞ்சம் ரத்தம் போயிருக்கு அவ்வளவுதாங்கிறாப்ல. அவன் குடும்பத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு, சீக்கிரம் அந்த குடும்பத்தை இங்க வர சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாரு எஸ்ஐ. அப்புறம் அந்த ஜீப் டிரைவர் ஆக்சிடென்ட் கேஸ், அவங்கிட்ட எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்ச பிறகு அனுப்பி வச்சா போதுங்கிறாப்ல. பாப்பா டீ சாப்பிடலான்னு கூப்பிடறாப்ல எஸ்ஐ. ஒன்னா உட்காந்து டீ சாப்பிடுறாங்க. குடும்பத்தை பத்தி எல்லாம் விசாரிக்கிறாங்க. இன்னைக்கு குழந்தை பிறந்திருக்குங்கிறாப்ல. அதை கேட்டதும் இவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ட்ரீட்னு கேக்குறாங்க. நம்ம பயபல இன்னும் பிள்ளைய பார்க்கலையான்னு கேக்குறாரு எஸ்ஐ. நீ திரும்ப போ, ஜாயின் பண்றதுக்கு அந்த கையெழுத்தை மட்டும் போட்டு போயிடுங்கிறாப்ல. இல்ல பரவாயில்ல சார் இருக்கிறேன் சார்ங்கிறாரு நம்மால. சரி வர சண்டே கிளம்பு, 2-3 நாள் குழந்தையோட இரு, இங்க கட்டி முடிக்கிற ரேஞ்சுக்கு பெருசா வேலையெல்லாம் ஒண்ணு இல்ல, ஃப்ரீயா இருக்கலாங்கிறாப்ல. என்னப்பா உன் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து தான் உன்னை இங்க தூக்கி போட்டுருக்காங்க காட்டுக்குள்ள, ஏதாவது பிரச்சனை பண்ணியான்னு கேட்க இல்லங்கிறாப்ல. எதுக்கு இந்த ஒழுங்கு நடவடிக்கைன்னு கேளுங்க. ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்கள வீட்டுல கவனிக்க வேண்டி இருக்கும். டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாலும் கொஞ்சம் அது இது வேலை ப்ரெஷர்னு சொல்லிட்டு ராத்திரி ஃபுல்லா வீட்டுல தூக்கம் இல்ல. ஸோ டியூட்டியில
அசந்து லைட்டா தூங்கி இருக்கிறான். உயரதிகாரி வரும்போது சலிட் அடிக்கலையா, அதுக்காக தூக்கி போட்டிருக்கானுங்க. அதான் நான் வந்ததுமே எந்திரிச்சு டப்பு டப்புன்னு சலிட்ட போட்டையா, மரியாதை எல்லாம் மனசுல இருந்தா போதும் தம்பி, வெளியில காட்டணும் அவசியம் இல்ல தம்பிங்கிறாப்ல. இங்க அந்த லெவலுக்கு சீன் இல்லைன்றாப்ல. அப்பாவை பத்தி கேட்க, நான் எங்க அப்பாவை பார்த்தது இல்ல, ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தாரு, தான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டதா சொல்றாரு. அந்த ஷாக்ல அம்மா கொஞ்சம் மென்டலா டிஸ்டர்ப் ஆயிட்டாங்களாம். அவங்களும் அடுத்து கொஞ்சம் நாள்ல இறந்துட்டாங்களாம். நம்ம பையன் லவ் மேரேஜ், ஸோ ஒய்ஃபோட சைடில் எல்லா பேரும் கோவத்தோட தான் இருக்கிறாங்களாம். அப்போ கூட இருக்கிற பிசி குழந்தை பிறந்துருச்சுல்ல, இனிமே எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறாப்ல. கிட்டத்தட்ட ஏன் கதை இந்த மாதிரி தாங்கிறாப்ல. எஸ்ஐயே கதை சொல்றாப்ல. பொண்ணை லவ் பண்ணியிருக்கிறான், பொண்ணு வீட்டில் பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இவனை கொல்ற ரேஞ்சுக்கு கோவமா இருந்தாங்க. ஆனா நாங்க சும்மா இருப்போமா, களத்துல இறங்கி பொண்ணை தூக்கி கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் அனுப்பி வைக்கிற வரைக்கும் ஒட்டுமொத்த வேலையையும் கேரளா போலீஸ் தான் பாத்துக்கிச்சு தெரியுமாங்கிறாப்ல. இப்ப பார்த்தா மாமனார் மருமகனும் அம்புட்டு க்ளோஸா இருக்கிறாங்களா. இதுக்கு பேர் தான் வாழ்க்கை. வாழ்க்கைனா இப்படித்தான் இருக்குங்கிறாப்ல. அதே சமயம் கால் வருது, அந்த பக்கம் வேற ஒரு போலீஸ் பேசுறாப்ல. காட்டு பக்கம் ஏதோ ஒரு வண்டியை பார்த்தாங்களா, வண்டியில சில பசங்களை பார்த்தாங்களா, கூட 2 பொண்ணுங்க இருக்காங்களா. அப்புறம் அவன் எப்பவும் போல பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு எவனோ ஒருத்தவனை பத்தி பேசுறாங்க. யாரு, ரெஜியா அப்படின்னு இவர் கேட்டா ஆமாங்கிறாப்ல. ரெஜிங்கிறது ஒரு போலீஸ்காரர். இருக்கிற அந்த சின்ன பசங்க ஃபுல்லா பெரிய ஆட்கள் மாதிரி தெரியுது, வசதியான ஆட்கள் மாதிரி தெரியுது, கொஞ்சம் வர முடியுமா, இவன் என் பேச்ச கேட்க மாட்டான் அப்படின்னு பேசுறாரு. எப்ப பார்த்தாலும் அவனால தொல்லதான் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாரு எஸ்ஐ. அங்க ஒரு பொண்ணு நடக்கிற கூத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. அவங்கள நடுவுல ஒருத்தர் ரவுடி பையன் மாதிரி இருக்கிறான். அவன் ஏதோ பேசுறான். எங்க ரைட் சைடுங்கிறது தெரியும், நாங்க எங்க எல்லைக்குள்ளதான் இருக்கிறோம், இவர் யாரு என்ன பெரிய இவனாட்ட பேசுறதுன்னு அங்க முறுக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு போலீஸை பார்த்து சொல்றாரு. இவர் என்ன வன பாதுகாப்பு துறையா, ரொம்ப பண்றாப்ல, மூடிட்டு இருக்க மாட்டாப்லையா அப்படி எல்லாம் பேசுறாங்க. இந்த ஏரியாவே எங்க அப்பனோட கண்ட்ரோல்னு கூட இருக்கிற ஒரு சின்ன பையன் ஓவரா பேசுறான். வீடியோ இங்க எடுத்துட்டு இருக்கும் போதே ஒரு போன் கால் வரும் அந்த பொண்ணுக்கு. போன்ல அந்த பொண்ணோட அப்பா பேசுறாரு போல தெரியுது. அதான் நான் கூப்பிடுறேன்னு சொன்னல, எதுக்கு நொய்னு போனை போடுற அப்படின்னு அங்க பேசிட்டு இருக்கலையே, போலீர்னு ஒரு அரை திரும்ப உசாராயி வீடியோ எடுக்க ஆரம்பிக்கும் போது இவர் தான் அரைஞ்சே முடிச்சிட்டாரு. பதிலுக்கு அவன் அடிக்க வர்றதா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கு இவர் திரும்பி அடிக்க ஆரம்பிக்கிறார். போன் ஆஃப் பண்றியா இல்லையான்னு சத்தம் போட்டதும் பொண்ணும் பயந்துடுறா. மரியாதையா சொன்னல, அப்பயே கேட்காம முறுக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா அங்க இருந்து போங்கன்னு சொன்னா இவர் மேல எத்தவே செய்யறானுங்க. அடிக்க வராங்க, பதிலுக்கு நம்மால் சும்மா இருப்பாரா, போட்டா அடி அடின்னு அடிக்கிறார். கூட இருக்க போலீஸோ வேண்டாம் வேண்டாம்னு தடுக்கத்தான் பாக்குறாரே தவிர வேற எதுவும் சிறப்பா செஞ்சாப்ல தெரியல. ஓவரா பேசின ரவுடி அங்க இருந்து காட்டுக்குள்ள ஓடுறான். பின்னாடியே நம்மால விரட்டிக்கிட்டு போறார். ஒரு கட்டத்துல கீழே பிடிச்சு கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கையில எதையோ ஒண்ணு ரவுடியும் பாக்குறான், நம்மாலும் பாக்குறார். ஒரு மாதிரி பிரமிப்பா பாக்குறாங்க, என்னன்னு தெரியல. அடுத்து பார்த்தா 3ஆவதா ஒரு வண்டி வருது. நம்ம எஸ்ஐ தான் வருவார் நினைக்கிற ஹீரோவோட. படத்துல கிட்டத்தட்ட 3 1/2 கதையை நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் கேரக்டரோட அறிமுகம் தான். இனிதான் கதை சூடு பிடிக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். பாப்போம். வந்ததும் எங்க முறுக்கிட்டு இருக்கிறவன் அப்படின்னு கேட்க, அதோ இருக்கிறான் பாருங்களேன் அப்படின்னு காட்டுறாப்ல. யார, நம்ம போலீஸ்காரர் தான் சொல்றாங்க. காட்டுக்குள்ள எதையோ பார்த்து மிரண்டு போனாங்கல்ல, அந்த பாடியை பத்தி தான் பேசுறாங்க போல. மூஞ்சி எல்லாம் குதறப்பட்டு கிடக்குதான், சகதியில விழுந்து கிடந்தாப்ல, ஃபுல்லா ஷேரா கிடக்குதான். ஓ, இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு யாரையோ சுட்டால, அந்த டெட் பாடியை பார்த்து தான் பேண்ட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், டெட் பாடி கிடக்கு. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லியாச்சான்னு கேட்க, வந்துட்டு இருக்காங்க, டைம் ஆகும் அப்படிங்கிறாரு கூட வந்த போலீஸ். இங்க நம்ம முறுக்கேன் தம்ம போட்டு முடிச்சுட்டு எஸ்ஐ கிட்ட வந்து நிக்கிறான். காட்டுக்குள்ள இத்தனை பேர் சுத்துறாங்க வைக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்க வேண்டியது வனத்துறை, அவங்களே பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா நீ எதுக்குடா தேவையில்லாம பிரச்சனை பண்றேன்னு திட்டுறாரு நம்ம ஹீரோ. அவரை பார்த்தா ஏதோ போலீஸ் மாதிரி தெரியுதே, அந்த கோணத்துல நாம இதை விசாரிக்கலாமேன்னு சொல்லும் போது, ஏய் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, நீ தான் எங்களுக்கு ஐடியா கொடுக்கணுமான்னு முறுக்கிறாரு. அந்த பெருமலை ஸ்டேஷன் போலீஸ் தான். அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணா ஒரு பையன் போன் எடுக்கல, எல்லாம் எங்களுக்கு தெரியும் தம்பிங்கிறாப்ல. அந்த ஸ்டேஷனோட அசிஸ்டன்ட் எஸ்ஐயோட நம்பர் இன்னொரு போலீஸ் கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட நம்பர் வாங்கி எஸ்ஐ பேச போறார். அந்த நம்பரும் சுவிட்ச் ஆஃப்ல கிடக்கு, இல்ல நாட்டிச்சவலாம். அப்புறம் ஹீரோ முறுக்க எஸ்ஐ எல்லாம் ஒரே வண்டியில கிளம்பி போறாங்க. மீதி ஆட்கள் இங்க இருக்கிறாங்க. காட்டுக்குள்ள வித்தியாசமான சத்தம். திடீர்னு பார்த்தா செத்து போய் கிடக்கிறதா சொன்னவன் இல்லையே, என்ன குழப்பறாங்க, அந்த ப்ளூ சட்டை இங்க இருக்கிறாரா, இல்லை இது வேற கேரக்டரா, காலில் அடிபட்ட ஒருத்தன், யாராவது இருக்கீங்களா, நான் சொல்றது கேக்குதா அப்படின்னு கத்துறான். ஓ, வேற ஆள் தான் போல. வாக்கி டாக்கில உதவின்னு கத்தும் போது அது நம்ம எஸ்ஐக்கு கேக்குது. ஏன்னா எஸ்ஐ கிட்ட தானே ஆக்சிடென்ட்ல இறந்து போன இன்னொரு போலீஸோட வாக்கி டாக்கி கிடைச்சிருக்கு. ஹலோ ஹலோன்னு இவர் பேச ஆரம்பிக்கிறார். நாங்க அந்த பெருமலை போலீஸ் ஸ்டேஷனோட ஆட்கள் டீமா இங்க வந்தோம், என்ன தவிர யாருமே இப்ப காணோம், மிஸ்ஸிங் அப்படின்னு அந்த பக்கம் ஒருத்தர் அப்டேட் பண்றாரு. நான் மட்டும் தான் காட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறதா சொல்றாரு. என்ன காப்பாத்த சொல்றாரு. காலில் அடிபட்டு கிடக்கு, வழியில சாகராப்ல ஃபீல் ஆகுது, உதவி பண்ணுங்கன்னு கேக்குறாப்ல. நாங்க கேரளா போலீஸ், உங்க டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒருத்தர் ரோட்ல அடிபட்டு இறந்து போயிட்டாரு ஆக்சிடென்ட்ல, அவர் கையில இருந்த வாக்கி டாக்கி தான் இப்ப என்கிட்ட இருக்குது, அதுல தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க, ஒண்ணு உங்க கண்ட்ரோல் ரூம்கிட்ட பேசுங்க, இல்ல உன் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுப்பாங்கிறாப்ல. இல்ல நானும் பல தடவை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், யாருமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னால நகர கூட முடியல, உதவி பண்ணுங்கன்னு கெஞ்சிராப்ல. காட்டுக்குள்ள அந்த கோயிலுக்கு பக்கத்துல தான் இருக்கிறேன், தயவுசெய்து வர முடியுமான்னு கெஞ்சிராப்ல. ஆனா கூட இருக்கிற முறுக்கணும், இது நம்ம லிமிட்டுக்குள்ள வரல, தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க வேணாங்கிறான். காட்டுக்குள்ள போனா வெளியில வர்றதுக்கு வழியை வேற கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு வேணான்னு இருக்கிறான் முறுக்க.
எஸ்ஐயும் போனை கட் பண்ணிட்டாப்ல. ஆனா வண்டியை ஓரம் கட்ட சொல்லிட்டு இறங்கி மொபைல்ல சிக்னல் கிடைக்குதான்னு பாக்குறாரு. முறுக்கனும் இன்னொருத்தரும் முட்டிட்டு இருக்கிற முச்சா விடக்கிறதுக்காக அந்த பக்கம் போக எஸ்ஐ இந்த பக்கம் போன்ல பேச வாக்கி டாக்கில அடிபட்ட அந்த போலீஸ் கதறதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் யோசிக்கிறாரு. கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இப்ப எனக்கு குழந்தை பிறக்க போகுது, கொஞ்சம் உதவி பண்ணுங்க, என் பிள்ளைய போய் பார்க்கணும் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கிறாப்ல. வாக்கி டாக்கி ஆஃப் பண்ணுங்க, கிளம்பலாங்கிறாரு முருக்கர். நாம இப்ப போலேன்னா இந்த ஆளு இறந்துருவாரு, உதவி பண்ண போலாங்கிறாப்ல நம்ம ஹீரோ. இது நம்ம வேலை கிடையாது அப்படின்னு அசால்ட்டா பேசுறா முருக்கன். ஏன்னதான் இருந்தாலும் ஒரு உசிரே தம்பி விட்டுற முடியுமாங்கிறாரு நம்ம ஹீரோ. இதுக்கு முன்னாடி இந்த காட்டுக்குள்ள போயிருக்கிறியா? நான் இந்த ஏரியாக்காரன் தான். இந்த காடு எவ்வளவு ஆபத்தானது உனக்கு தெரியாது. இவன் பேச்ச கேட்டு நீங்க உள்ள போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க போலாம், ஆனா நான் வர மாட்டேங்கிறாப்ல. ஏன் பயமா அப்படின்னு கேட்டா, பயமா எனக்கா அப்படின்னு முருக்கனை நல்லா தூண்டி விடுறாரு. அதே சமயம் காட்டுக்குள்ள ஒரு வண்டி வரத காட்டுறாங்க. இப்ப கால் அடிபட்டு கிடக்கிறவர் முன்னாடி தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இந்த தலையில கொஞ்சம் முடி கம்மியா இருந்ததுல ஆக்சிடென்ட்ல இறந்து போனவர், அவரே இந்த வண்டியில தான் இருக்கிறார். கைவிலங்கோட சில பேரை அவங்க கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓ, டீமா வந்தவன்னு சொன்னாங்கல்ல, அந்த டீமோட பிளாஷ்பேக்கை தான் இப்ப நம்ம காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். போலீஸ் தூங்குறாரு ஒருத்தர், கைதிகள் எல்லாம் ஏதோ ஸ்கெட்ச் போடுறாங்க. டப்புன்னு போலீஸ் கிட்ட இருக்கிற துப்பாக்கியை புடுங்குறாங்க. புடுங்கி மித்த போலீஸ டார்கெட் பண்ணி சுற்றுவேன்னு மிரட்டுறாப்ல. உடனே கால் அடிபட்டுச்சுல, அவரு ஒழுங்கா விட்டுருங்க இல்லைன்னா சுற்றுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. திடீர்னு பார்த்தா துப்பாக்கி சுடுற சத்தம். வண்டி நின்றுச்சு. என்னடான்னா மிரட்டிட்டு இருந்தவன் அந்த போலீஸோட ஷோல்டர்லயே சுட்டுட்டான். வேற வழி இல்லாம எங்க போலீஸ் செத்துருவாருன்னு பயந்துகிட்டு கால் அடிபட்டார்ல, அவர் கூட துப்பாக்கியை கீழே இறக்கிட்டார். கைவிலங்க கழட்ட சொல்ல வேற வழி இல்லாம கழட்டிட்டாங்க. 4 பேர் இறங்கி தப்பி போறாங்க. அவங்க கிட்ட ஒரு துப்பாக்கியும் இருக்குது. வண்டியை வெளியில கூடி சாத்திட்டு போயிட்டானுங்க வண்டியோட கதவை. தப்பி போன கைதிகளை தேடி ஒரு 5 போலீஸ் காட்டுக்குள்ள இறங்குறாங்க. திடீர்னு பார்த்தா கைதிங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டு இருந்த போலீஸ் திடீர்னு மேல பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு. என்னடான்னா ஒரு போலீஸை கட்டி தூக்குல தொங்க விட்டாப்ல, மேல தொங்க விட்டுருக்கானுங்களோ என்னவோ, போலீஸ் மேல தொங்கிட்டு இருக்கிறார். போன போலீஸ் ஒருத்தர் ஏதோ வித்தியாசமா சத்தம் கேட்குதுன்னு அண்ணாந்து பாக்குறாரு. யாரோ மூச்சு விட கஷ்டப்படுறாப்ல, முணங்குறாப்ல ஒரு சத்தம். இவருக்கு தொண்டைக்குழி அப்படி ஏறி இறங்குது, வேர்த்து ஊத்துது, கண்ணு தேடுது. பயந்து போய் அந்த போலீஸ், சார் இன்னும் காட்டுக்குள்ள போகணுமா அப்படின்னு பதறாரு. எந்த பதிலும் சொல்லாம இவர் முன்னாடி போக வேற வழி இல்லாம நம்ம கட்டப்பட்ட சட்டை பின்னாடியே பயந்து போய் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறார். பேய் பிசாசுனா எனக்கு நம்பிக்கை இல்ல, ஆனா இந்த காட்டுக்குள்ள வந்த பிறகு எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்குது. சின்ன வயசுல இருந்து இந்த ஊர் பக்கம் ஒரு கதை இருக்கான். இவர் கேட்டு வளர்ந்தவரா. பல வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு கோயில் இருந்ததா. கெட்ட காலம் போய் நல்ல காலம் வர்றதுக்காக மக்கள் எல்லாம் சாமியை கும்பிடுவாங்களாம். ஆனா காலப்போக்குல கெட்ட எண்ணத்துக்காக மக்கள் கோயிலுக்கு வந்து நரபலி கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு சுத்தி பிரச்சனை நடக்க ஆரம்பிச்சதான். அன்னையில இருந்து இந்த மண்ணுல ரத்தமும் சிந்தக்கூடாது, ஓரளவுக்கு மேல சத்தமும் போடக்கூடாது, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குங்கிறாரு. அதுக்குள்ள பார்த்தா இவங்க கோயிலுக்கே வந்து சேர்ந்துட்டாங்க. என்னடா அது, பருந்துக்கு ஒரு கோயில் கட்டி இருக்கிறாங்க, பருந்து சிலைய சாமியா கும்பிட்டு இருக்காங்க. பிரமிப்பா பாக்குது போலீஸ். மனித உடல், பருந்து தலை, வித்தியாசமா இருக்கு அந்த சிலை. ஆனாலும் இவர் கேட்காம நான் அந்த பக்கம் தர்றேன், நீ இந்த பக்கம் தெலுங்கிறாரு. தப்பி போன இவங்களை பிடிக்கலன்னா நம்ம வேலை போயிடுமியா, போயா அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார். கட்டம்பட்ட சட்டையும் வேற வழி இல்லாம கதிரைக்கிட்டே கிளம்புறார். திடீர்னு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஒரு சத்தம். என்னையான்னு பார்த்தா ஒரு கைதி கட்டம்பட்ட சட்டையை விரட்டி போய் பிடிக்க பாக்குறான், தாக்க பாக்குறான். ஒண்ணுக்கு 2 பேர் விரட்டுறாங்கயா. அதுக்குள்ள உதவிக்கு நம்மால் வந்துட்டார். ஒழுங்கா சரண்டர் ஆயிடுங்கன்னு மிரட்டி பாக்குறாரு. அவங்க கல்ல எடுப்பாங்க பாருங்க, சுட்டுறாரு. ஒருத்தவனுக்கு குண்டடி பட்டுருச்சு. ஒரு பனியன் போட்ட கைதி அப்படியே பயப்பட ஆரம்பிக்கிறான். குண்டடி பட்டவனோட ரத்தம் தரையில சொட்ட ஆரம்பிச்சதும் கட்டம் போட்ட சட்டை என்ன சொன்னாப்லயோ அது நடக்குது. மேகம் கருக்குது, இருள் சூழுது, மரங்கள் எல்லாம் அசைற சத்தம். ஜேம்ஸ், வேர் ஆர் யூ? ஜேம்ஸ் எங்கடா இருக்க அப்படிங்கிற அந்த பழைய வெள்ளக்காரச்சியோட சத்தம். அப்புறம் ஊரே அலறாப்ல ஒரு சத்தம். வழக்கம் போல படத்துல இதுக்கு முன்னாடி பார்த்தாப்ல இங்க இருக்கிறவங்களுமே காதை பொத்த ஆரம்பிக்கிறாங்க. போலீஸுமே காதை பொத்துது. கட் பண்ணா அந்த போலீஸ்காரர் மட்டும்தான் இருக்கிறாரு. அங்க ஏதோ சட்டையில கக்கா போனாப்ல வெள்ளையா ஒட்டிட்டு இருக்குதுல்ல அவர் மேல. சுத்தி நின்ன 2 போலீஸ், ஒரு போலீஸ், அந்த 2 கைதிங்க யாரையுமே காணோம். டியோ எங்கேயா போனீங்கன்னு பயந்துகிட்டு இவர் ஓடியாரார். திடீர்னு ஆ அப்படின்னு கத்துறார். இங்கதான் அவருக்கு அடிபட்டு இருக்குமோ பார்த்தா அவருக்கு உதவி பண்ணலான்னு சொல்லி எஸ்ஐ, முருக்கன், நம்ம ஹீரோ எல்லாரும் மலை வேற பெய்தா கொடையை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டாப்ல. இன்னும் உள்ள போகணுமா வேணாங்கிறாரு முருக்கன். கேட்காம நம்ம ஆட்கள் இன்னும் முன்னோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஊருக்காரங்க சொல்றதெல்லாம் சும்மா பொருளி, அதெல்லாம் நம்பாதப்பாங்கிறாரு எஸ்ஐ. நம்ம ஹீரோ என்னங்க கதை அதுன்னு விசாரிக்கிறாரு. இந்த காட்டுக்குள்ள வந்த சில பேர் மிஸ் ஆயிட்டாங்களா. 1960 வருஷம் நம்ம ஸ்டேஷன்ல தான் முதல் கேஸ் ரிஜிஸ்டர் ஆச்சு. பக்கத்து எஸ்டேட்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பொண்ணு தொலைஞ்சு போயிட்டாலாம், மிஸ் ஆயிட்டாலாம். அந்த எஸ்டேட்டோட ஓனரா இருந்தது ஒரு வெள்ளக்காரச்சி, போர்ச்சுகீஸ் நாட்டை சேர்ந்தவ. அந்த அம்மாவுக்கு நிறைய பிரச்சனை இருந்திருக்கு. அதையெல்லாம் தாண்டி ஒரு சின்ன வயசு வெள்ளக்காரனை கட்டிக்கிச்சா அந்த அம்மா. அந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் தான் ஏதோ காதல் இதழ்னு பேச்சு. அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த வெள்ளக்காரச்சி 2 பேரையும் காட்டுக்குள்ள கொண்டு வந்து போட்டு தள்ளிட்டாலாம். அப்புறம்
அந்த லேடியும் செத்து போச்சான், வெள்ளக்காரச்சியும் செத்து போச்சான். இதான் கதை. ஆனா அந்த 3 பேரோட ஆவியும் இங்க சுத்தி திரியறதா ஊர்க்காரங்க பேசிக்கிறதா சொல்றாரு. நான் இந்த ஏரியா பக்கம் முத வேலைக்கு சேர்ந்து இங்க வந்தப்போ கூட இதே மாதிரி ஒரு டெட் பாடி கிடைச்சது. நமக்கு டெட் பாடி எங்க கிடைச்சதோ அந்த ஏரியா பக்கம் தான் டெட் பாடி கிடைச்சதா சொல்றாரு. பாடி அழுகி போன நிலைமையில தலையே இல்லாம ஒரு டெட் பாடியை இவங்க கண்டெடுத்தாங்களாம். இதை கேட்டது நம்ம ஹீரோட முகம் ஒரு மாதிரியா மாறுது. இதெல்லாம் ரொம்ப பெருசா புதுசா தெரியுது அவருக்கு. அப்புறம் என்னாச்சுன்னு கேட்க, தலை கிடைக்காதனால பாடியை ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஊர்ல இருந்தவங்களா அது ஒரு வெள்ளக்காரனோட பாடி, அந்த ஜேம்ஸோட பாடின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. அதுவும் 80 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவரோட பாடி இப்ப ரீசெண்டா அழுகி போய் எப்படி கிடைக்கும்? என்ன முட்டாள்தனம் அப்படிங்கிறாரு எஸ்ஐ. தலையும் கிடைக்கல போல. ஆனா ஒரு மண்டவோடு கிடைச்சதான். ரொம்ப பழமையான மண்டவோடாது. அது யாரோடதுன்னு கேட்டா தெரியலங்கிறாரு. மேபி எப்பயோ செத்து போன அந்த வெள்ளக்காரனோட மண்டவோடா இருக்கலாங்கிறாரு எஸ்ஐ. வாக்கி டாக்கில வந்தாச்சான்னு கத்திக்கிட்டே இருக்கிறாரு அடிபட்டவர். எங்க இருக்கிறீங்க கேட்டா ஒரு பெரிய மரம் இருக்குதான். நிறைய கிளைகளா தொங்குமா. மணி பிளான்ட்ல எப்படி கிளை அப்படி படர்ந்து வரும் அந்த மாதிரி எல்லாம் அந்த மரத்துல இருக்குமா. திடீர்னு அவர் பேசுறது கட் ஆயிடுது. மழையும் ஆல்மோஸ்ட் நின்று போயிடுச்சு. கொடைய மடக்கிட்டு நம்ம ஆட்கள் இன்னும் முன்னேறி போறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டெட் பாடி எடுத்துட்டு போனாங்க. அந்த டிரைவர் எல்லாம் ஃபார்மாலிட்டியை முடிக்க சொன்னாங்கல்ல, அதை பத்தி விசாரிக்கிறாரு நம்ம எஸ்ஐ. ஆக்சிடென்ட்ல அடிபட்ட ஒருத்தரை கூட்டு போனாங்கல்ல, அவரை போய் நான் டெட் பாடிங்கிற பாருங்க. லைட்டா தான் ரத்தப்போக்கு ஏற்பட்டதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அவர் முழுஸ்டாரா, ஆனா கிறுக்க மாதிரி புலம்பிட்டு இருக்கிறாப்லையா. சரி வேற ஏதாவது தெரிஞ்சா சொல்லுப்பா அப்படிங்கிறாப்ல. அதே சமயம் எல்லா பேரும் எதையோ பார்த்து பிரமிப்பாராங்க. என்னத்தை பார்த்து பிரமிப்பாராங்க? இவங்களும் அந்த சிலையை பார்த்து தான் பிரமிப்பாராங்க. சோ காட்டுக்குள்ள இருக்கிற கோயில்னு சொன்ன அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க போல. மறுபடியும் அடிபட்டவர் உதவி பண்ண சொல்லி கேட்கிறாரு. ஆனா சிக்னல் ஒரு மாதிரி விட்டு வருது. கோயில் கிட்ட தான் நாங்க நிக்கிறோம், எங்க இருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு பக்கத்துல தான் எங்கேயோ கிடக்கிறதா சொல்றாரு. வேற ஏதாவது அடையாளத்தை சொல்லுப்பாங்கிறா முருக்கேன். நிறைய மரம் இருக்குங்கிறாப்ல. காட்டுக்குள்ள மரம் இல்லாம என்னையா கிடக்குங்கிறா முருக்கேன். கோயில இருந்து லெப்டா ரைட்டான்னு கேட்டா லெப்ட்ங்கிறாரு, அடுத்து ரைட்டுங்கிறாரு. ஒழுங்கா சொல்லியான்னு கேட்க, இல்ல கன்ஃபார்மா ரைட்டு தாங்கிறாப்ல. உடனே இவங்க ரைட் எடுத்து போறாங்க. அப்ப நம்ம எஸ்ஐக்கு மறுபடியும் போன் வருது. ஏஎஸ்ஐ பேசுறாராம். யாருன்னா ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனை இவங்க ரீச் பண்ண முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்கல்ல, அந்த போலீஸை பிடிக்கவே முடியல. அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. அவர்கிட்ட இந்த மாதிரி மேட்டர் சொல்லி, உங்கள ஒருத்தர் இங்க அடிபட்டு கிடக்குறாப்ல, நாங்க காப்பாத்துறதுக்காக வந்திருக்கிறோம், உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண பார்த்தா முடியவே இல்லையேங்கிறாப்ல. ஃபாரஸ்டா, காட்டுக்குள்ளையா, எந்த ஏரியான்னு கேட்டா அந்த கோயில் பக்கத்துலங்கிறாப்ல. கோயில்லாம் எந்த கோயில்னு கேட்க, அதான்ப்பா காக்கா ரூபத்துல ஒரு சிலை இருக்குமே அப்படிங்கிறாரு எஸ்ஐ. காக்காவா? நாம தான் பருந்துன்னு எடுத்துக்கிட்டோமா? அதை கேட்டதும் போலீஸே பதறாப்ல. அந்த இடமான்னு எங்கெங்க நிக்கிறீங்கன்னு கேட்டா, அதுக்கு பக்கத்துல தான் நிக்கிறதா இவங்க சொல்ல, உங்களுக்கு அறிவிலியான்னு திட்ட ஆரம்பிச்சிடறான். இங்க இருந்து யார் அங்க போறதுக்கு வாய்ப்பே இல்ல, அந்த இடத்த விட்டு இமிடியேட்டா வெளியில போங்கிறாப்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்க பேசணும் அப்படிங்கிறாரு இவர். காட்டுக்குள்ள மாட்டி கிடக்கிறவரோட பேர் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னா ஸ்டீஃபன்ங்கிறாரு நம்ம எஸ்ஐ. சார் என்ன நினைக்கிறீங்க? பேரே தெரியல, யாரு என்னன்னு தெரியாம காட்டுக்குள்ள போயிருக்கிறீங்க. இல்ல கன்ஃபார்மா ஸ்டீஃபன் தான் நானும் கேட்டேங்கிறாரு நம்ம ஹீரோ. ஸ்டீஃபன்ங்கிற பேர்ல எங்க ஸ்டேஷன்ல யாருமே கிடையாது, அந்த இடத்த விட்டு கிளம்புங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாப்ல. அடப்பாமே, காட்டுல இப்போ நிறைய பறவைகளோட அந்த கீச்சல் குரல் கேக்குது. இவங்க அண்ணாந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வாக்கி டாக்கில பேசுறது கேக்குதா சார் அப்படின்னு அடிபட்டவர் கத்திட்டு இருக்கிறாரு. இன்னும் அப்ப நம்ம முறுக்கே போனை வாங்கி, ரொம்ப நேரமா நீ சொல்ற இடத்துல தான் தேடிட்டு இருக்கிறோம், யார் நீன்னு விசாரிக்கிறாரு. என் பேரு ஸ்டீஃபனு, நான் ஸ்டேஷன்ல வேலை பாக்குறேன்னு சொல்லமிச்சா, பெருமலை ஸ்டேஷன்ல இருந்து தான் வரையான்னு கேட்டா அதுக்கு ஆமாங்கிறாப்ல. இப்பதான் அந்த ஸ்டேஷனுக்கு பேசணும், ஸ்டீஃபன்ங்கிற பேர்ல அங்க யாருமே வேலை செய்யலங்கிறாங்கயா அப்படின்றாப்ல. இந்த நிலைமையில போய் நான் எதுக்குங்க போய் சொல்ல போறேன்னு நம்ம ஆளு புலம்புறான். ஸ்டீஃபன் சார்ஜ் தான், நான் தான் பெருமலை ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர்ங்கிறாரு. முறுக்கேன் கோவப்பட்டு கிளம்பிட்டார் தம் போடுறதுக்கு. இதுக்கு மேல என்னால பிச்சை எடுக்க முடியாது, காப்பாத்துங்கன்னு கெஞ்சிராப்ல. சரி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு மறுபடியும் கால் பண்ணலான்னு மறுபடியும் கால் பண்றாங்க. வேண்டாம் வெறுப்பாதான் அவர் போன் எடுக்கிறாரு. இன்னும் அங்கிருந்து கிளம்பலையான்னு கேட்கிறார். இன்னைக்கு இதே ஏரியால ஆக்சிடென்ட்ல ஒருத்தவருக்கு அடிபட்டுச்சு. அடிபட்டவரோட பேரு பீட்டர். உங்க ஸ்டேஷனோட போலீஸ் ஆபீசர் தான். அவரை ஹாஸ்பிட்டல்ல நாங்க சேர்த்துட்டு வந்திருக்கிறோம். அவரோட ஹெட்செட்டுக்கு தான், அவரோட வாக்கி டாக்கிக்கு தான் இன்னொருத்தர்கிட்ட இருந்து தான் காட்டுக்குள்ள இருந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறதா சிக்னல் கொடுத்தாரு, பேசினாரு. அவரோட பேரு ஸ்டீஃபன் சார்ஜ். இது போக காட்டுக்குள்ள வேற ஒரு பாடியும் கிடைச்சது. அதுவும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன், ஒரு போலீஸ்காரரோட பாடி தான். சார் நாங்க சொல்றத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு எங்க ஸ்டேஷன்ல மீட்டிங் நடந்துச்சு. மீட்டிங்ல நாங்க எல்லா பேரும் அங்கதான் இருந்தோம். எங்க ஸ்டேஷனுக்கு 2 எஸ்ஐ இருக்கிறாரு. ஒருத்தர் ராமு, இன்னொருத்தவர் குமார். நீங்க சொல்ற பீட்டரோ ஸ்டீஃபனோ யாருமே எங்க ஸ்டேஷன் ஆட்கள் கிடையாதுங்கிறாப்ல. அப்ப நாங்க யார் கூட பேசிட்டு இருக்கிறோன்னு கேட்டா, இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும், முட்டாத்தனமா நீங்க அங்க போயிட்டு ஏன் தாலி எடுக்கிறீங்க, வைங்க போன்ட்டாப்ல. வாக்கி டாக்கில என் கூட லைன்ல தான் இருக்கிறாப்ல, தயவு செய்து நீங்க பேசுங்கன்னு வாக்கி டாக்கியும் போனையும் பக்கத்துல வச்சு பேச விடுறாங்க. யாரு? முத்துவேலா? முத்துவேல் கத்துறாப்ல. நான் தான் யா ஸ்டீஃபன் யா அப்படின்னு கத்துறாப்ல. இப்பதான் இவருக்கு ஒரு பயம் வருது. ஆமா அவரோட பேரு முழுசா சொல்லுங்க, என்ன சொன்னீங்க அப்படின்னு திரும்ப கேட்க, ஸ்டீஃபன் சார்ஜ்னு மறுபடியும் நம்ம ஆட்கள் சொல்றாங்க. முத்துவேலோட முழு பேரு கேளுங்க அப்படிங்கிறாப்ல. முத்துவேலோட முழு பேர் என்ன அப்படின்னு கேட்டா, முத்துவேல் மாரியப்பன்னு சொன்னதும் இந்த போலீஸ் அப்படியே கிடுகிடுன்னு நடுங்கி போறார். என்னாச்சுங்கன்னு கேட்டா, ஸ்டீஃபன் ஒரு எஸ்ஐ எங்க ஸ்டேஷன்ல இருந்தது நிஜம்தான், ஆனா இப்ப இல்ல, 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னதும் எல்லா பேரும் ஆச்சரியப்படுறாங்க. அவரும் அவரோட டீமும் ஃபாரஸ்டுக்குள்ள போய் மிஸ் ஆயிட்டாங்க. கரெக்டா சொல்லணும்னா 1994 வருஷம்
மே மாசம் 26 ஸ்டீஃபனு, முத்துவேலு, பீட்டரு, முனியசாமி, செல்வம், இதுதான் அந்த 5 பேரோட பேரு. அதுல முத்துவேல் அவர் என்னோட அப்பா அப்படின்னு அடுத்த குண்டு தூக்கி போடுறார். அவங்க யாரையுமே அதுக்கு பிறகு நாங்க யாரும் பார்க்கலங்கிறாரு. இன்னும் சொல்ல போனா அவங்கள யாரும் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிறாப்ல. அவங்க மட்டும் இல்ல, அங்க போன யாருமே உயிரோட திரும்பி வந்ததே இல்ல அப்படின்னு இன்னும் நிறைய மர்மத்தையாக போட்டு உடைக்கிறாரு. அந்த இடம் ரொம்ப ஆபத்தானது, தயவு செய்து சொல்றேங்க, கெஞ்சுறங்க, அந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கிறாப்ல. இது எதுவும் அந்த பக்கம் நம்ம புலம்பிட்டு இருக்கிற அடிபட்ட போலீஸுக்கு தெரியாது. இதுக்கு மேல என்ன வேணும், நான் கிளம்ப போறேன்னு அடம்பிடிக்கிறாப்ல முருகன். ஏங்க, அந்த ஆள் வேற யாரும் நினைச்சு பேசிட்டு இருக்கிறாப்ல. 30 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன ஒருத்தனால இப்ப எப்படி நம்ம கூட பேச முடியும் அப்படின்றாரு நம்ம ஹீரோ. சார், இந்த மடையம் பேச்சு கிட்ட தான் தேவையில்லாம இவ்வளவு தூரம் வந்து ரிஸ்க் எடுக்கிறோன்னு முருகன் மடையடையான்னு வார்த்தை விடுறாரு. எப்படியா நீ பேசுவேன்னு நம்மால் பேச 2 பேருக்கு நடுவில் சண்டை வருது. எஸ்ஐ தான் விலக்கி விடுறாரு. எஸ்ஐயும் என்ன காப்பாத்துங்கன்னு கெஞ்சின ஒரு உசுருக்காக தான் வந்திருக்கிறோம், அந்த உசுரை காப்பாத்தாம நான் வரமாட்டேங்கிறாப்ல. அப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து காப்பாத்துங்க, நான் கிளம்புறேன்னு முருகன் கிளம்பிட்டான். டே முருகா, டேய் அப்படின்னு கத்துறாரு. கேட்கவே இல்லையே. இங்க இருக்கிறதுலயே ஒரு பெரிய மரம் இருக்கும், நிறைய மணி ட்ரீயால கிளைகளால கவர் செய்யப்பட்டு இருக்கும். பாருங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ கவனிச்சிட்டார். அப்பேற்பட்ட ஒரு மரம் தான் இவங்க முன்னாடி எதுக்க நிக்குது. நம்ம ஆட்களும் பக்கத்துல போறாங்க. ஒருவேளை மரத்தோட இந்த பக்கம் அவங்க இருக்காங்க, அந்த பக்கத்துல வருப்பாரோ. இப்போ மரத்தை சுத்தி அந்த பக்கம் வராங்க. அப்ப சொல்லுவாப்ல, சார் இங்க ஒரு பாடி கிடக்கு, அந்த பாடி தடிக்கு தான் நான் கீழே விழுந்தேன், காலில் அடிபட்டுச்சு. ஒரு போலீஸ்காரரோட பாடி அது, இது எங்க யூனிஃபார்ம் கிடையாது. அந்த போலீஸோட யூனிஃபார்ம் ஒரு கேரள யூனிஃபார்ம். ஒரு கேரள யூனிஃபார்ம் போட்டிருந்த ஒரு பாடி தடிக்கு இவர் விழுந்திருக்கிறார். உள்ள வந்த இந்த டீம் 5 பேர் சொல்றோம்ல, இவங்க தமிழ்நாடு டீம். அவங்க அந்த ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு வந்தவங்க நினைக்கிறேன். அப்புறம் நம்ம கட்டப்போட்ட சட்டையும் வந்திருந்தார்ல, அவங்க ஃபுல்லா தமிழ்நாடு. எந்த பாடி தடிக்க விழுந்தாங்களோ அது கேரள பாடி. ஒரு மிடில் ஏஜ் வயசு இருக்கிற பாடி, ஒரு இன்ஸ்பெக்டரோட பாடி, பேரு அசோகன் அந்த டெட் பாடியில போட்டிருக்குன்னு உட்பட சொல்றாரு. MG அசோகனா. அந்த பேரை கேட்டதும் நம்ம பையன் இன்னும் ஷாக் ஆகிறான் நம்ம ஹீரோ. கூடவே இன்னொரு ஷாக்கான செய்தி, கூட இருக்கிற அந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ, அவரோட பேரு MG அசோகன். இவர் உயிரோட இங்க இருக்கிறாரு. இவரோட டெட் பாடியா பார்த்ததா ஒருத்தன் அந்த மரத்துக்கிட்டே இருந்து பேசுறான். ஆனா அந்த ஆளை இவங்களால பார்க்க முடியல, இவங்கள அவனால பார்க்க முடியல. அப்ப நம்ம ஹீரோ எதையோ கவனிக்கிறார். அவன் என்ன பாக்குறாங்கிறத நமக்கு காட்டல, ஆனா நம்மால அதை பார்த்துட்டே வாக்கி டாக்கில் இந்த பக்கம் நீங்க காட்டுக்குள்ள வந்து எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கேட்டா 2-3 மணி நேரம் ஆச்சுங்கிறாப்ல. இன்னைக்கு டேட் என்ன சொல்லுங்க பாப்போம் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. யோ, என்னையா டேட்டெல்லாம் கேட்கறேன்னு சொல்லும்போது சொல்லி தொலையா அப்படிங்கிறாப்ல. மே 26 1994 வருஷம்னு சொல்லும்போது நம்ம ஆட்களுக்கு வேர்த்து ஊத்த ஆரம்பிக்குது, ஹீரோ உட்பட. ஏன்னா அங்க நம்ம ஹீரோ எதையோ பார்த்து இப்ப மிரண்டு போய் பேசிட்டு இருக்கிறான்ல, அவன் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டெட் பாடி. ஒண்ணுக்கு 2 எலும்பு கூடு விழுந்து கிடக்குது. ஒன்னு ஏதோ தடுக்கி விழுந்ததா சொன்னால அந்த டெட் பாடியுடைய எலும்பு கூடா இருக்கும். இன்னொன்னு இப்ப போன்ல பேசிட்டு இருக்கிறவரோட எலும்பு கூடா கிடக்கணும். ஆனா செத்து போய் எலும்பு கூடா கிடக்கிற இவங்களால எப்படி நம்ம ஹீரோவோட பேச முடியுது? பிளஸ் இங்க உயிரோட இருக்கிற MG அந்த இன்ஸ்பெக்டர் பேரு, அவர் எப்படி 30 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போய் அங்க பாடியா கிடந்து அந்த ஆளு தடிக்க விழுந்தான்? குழப்பமா இருக்குல்ல, எங்கெங்கேயோ போகுது கதை, ஒன்னும் புரியல. இல்ல இப்போ வரைக்கும் நம்மளால கணிக்க முடியல. ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி சேர்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்கள பாக்குறதுக்காக ஒரு குடும்பம் வந்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடிபட்டு கிடக்கிற அந்த போலீஸை பாக்குறதுக்காக குடும்பத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்கல்ல, குடும்பம் வந்திருக்கு. வயசான பாட்டிமா வராங்க, கூடவே 1-2 தாடிக்காரங்க வராங்க. ஐசியூல இருக்கிறாப்ல பார்க்க முடியாதுன்னு யாரோ தடுக்கிறாங்க. உள்ள விடுங்கன்னு வந்த குடும்பம் கெஞ்சுது. இதை அங்க இருக்கிற ஒரு போலீஸ் கவனிக்கிறார். அதோ பாத்ரூம்ல இருக்காருன்னு நினைக்கிறேன், கவனிக்கிறார். நம்ம எஸ்ஐக்கு இப்போ போன் கால் வருதுங்க. மேபி ஹாஸ்பிட்டல் இருக்கிறது தான் நினைக்கிறேன். இங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டு இருந்த அந்த ஆளு செத்து போயிட்டதா இப்போ அவர் குண்டை தூக்கி போறார். ஆனா கூடவே இன்னொரு பிரச்சனையும் இருக்குங்கிறாப்ல அவரு. என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அவங்களோட சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் வந்திருக்கு, அதுல ஒரு லேடி வந்திருக்காங்க, அவங்க பார்த்தா ஒரு 50 வயசு இருக்கிறாப்ல தெரியுது அப்படின்னு சொல்லையில, அப்ப அடிபட்டவரோட அம்மாவா இருக்கும் அப்படிங்கிறாரு நம்ம எஸ்ஐ. அதுக்கு என்னன்னு கேக்குறாரு. இல்ல சார், வந்தவங்க பொண்டாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் இவங்களுக்கு இன்னும் ஷாக் ஆகுது. பார்க்க விடமாட்டோன்னு ஹாஸ்பிட்டல் சேர்ந்தவங்க தடுக்கிறாங்க. எப்படி சார் இவங்களை அலோவ் பண்ண முடியும்? அடிபட்டவருக்கு 30 வயசு இருக்கிறாப்ல தெரியுது, இந்த அம்மா 50 வயசுங்குது, கேட்டா பொண்டாட்டிங்குது, சாத்தியமே இல்லையே அப்படிங்கிறாங்க. இவங்க பிராடுன்னு சொன்னதும் பசங்க கோவத்துல சண்டை போட வராங்க. என் புருஷன் காட்டுக்கு போய் காணாம போனதா சொல்றாங்க. எப்போன்னு கேட்டா 30 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறாங்க. இங்க இருக்கிற ஆளுக்கு 30 வயசு இருக்குமா, உன் புருஷனா இருக்க வாய்ப்பு இல்லையாமா அப்படிங்கிறாங்க. நீங்க தானே போன் பண்ணீங்க, நாங்க வந்திருக்கிறோங்கிறாங்க. நீங்க நினைக்கிற ஆளு இவங்க இல்லைன்னு பேசும்போது, இருங்க நாங்க போட்டோ காட்டுறோன்னு போட்டோ காட்டுறாங்க. ஆமா இவரே தான் அப்படிங்கிறாரு இந்த போலீஸ். இவரே தாப்பா அப்படின்னு சொல்லும்போது இவங்க இன்னும் ஷாக்காராங்க. சார், நான் உங்ககிட்ட காமிக்கிறது கார்டு, டேட் ஆஃப் பர்த் கார்டு கவனிங்க. டேட் ஆஃப் பர்த் என்ன எழுதியிருக்கு அந்த ஆளுக்கு? 1959 எழுதியிருக்குது. 1959 பிறந்தவருக்கு எப்படி சார் 30 வயசு இருக்கும் அப்படின்னு கேட்கிறான். வாஸ்தவமான கேள்வி. போலீஸ் அரண்டு போறாரு. இப்போ உண்மையிலேயே என்னோட அப்பா தான், பார்க்க அலோவ் பண்ணுங்கிறாப்ல. கருவிலி பிதுங்குற ரேஞ்சுக்கு மிரண்டு போயிட்டான். இத நம்ம எஸ்ஐக்கு அமைச்சிருக்காங்க காட்டுல இருக்கிறவருக்கு. அவரும் பார்த்துட்டு அரண்டு போறார், பேசுறார். மொத்தமா குழப்பமா இருக்கு சார், என்னதான் சார் பண்றதுங்கிறாப்ல. அப்புறம் கூப்பிடுறப்பா அப்படின்னு போனை கட் பண்ணிட்டார் நம்ம எஸ்ஐ. முருகன் தனியா
முறுக்கிக்கிட்டு போனான்ல, அவன் முன்னோக்கி போயிட்டு தான் இருக்கிறான். இவங்களுக்கு சகதியில ஒரு டெட் பாடி கிடைச்சதுல்ல, அதுல இப்ப பிரேத பரிசோதனை நடக்குது. அந்த பாடியில இருந்து பசு ஒண்ணு கண்டெடுக்கிறாங்க. பசை பார்த்துட்டு பிரேத பரிசோதனை அதுக்கு பேர் என்னது, தடயவியல் துறை. அவர் ஒருத்தர் பிரமிக்கிறார். என்னத்தை பார்த்தாருன்னு தெரியல, மாஸ்க் போட்டவர். இந்த பக்கம் நம்ம முறுக்கன் போயில வேற ஒரு டெட் பாடியுடைய எலும்பு கூட கவனிக்கிறார். தடயவியல் துறை போலீஸ் கிட்ட வந்து போட்டோ ஐடியா காட்டுறாங்க. கீழே பாடி தொங்குது, மேல பார்த்தா எலும்பு மண்டை, அந்த மண்டை மட்டும் தொங்குது. அப்போ நாம ஒரு பாடியை பார்த்தோம்ல, ஒரு போலீஸ்காரர் அப்படியே தூக்கு மாதிரி மேல தொங்க விட்டு இருந்தாங்கல்ல, அதுதான் இப்போ எலும்பு கூட கிடக்குது போல. அதை பார்த்து பயந்து போய் முறுக்க அப்படியே ரிவர்ஸ்ல போக ஆரம்பிக்கிறான். இங்க ஒரு எலும்பு கூடு கையில வாக்கி டாக்கி இருக்கும். அதை நம்ம ஹீரோ எடுத்துக்கிறார். இவர்கிட்ட ஒரு வாக்கி டாக்கி இருக்கு. ரெண்டு பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. எஸ்ஐக்கு மறுபடியும் போன் கால். தடயவியல் துறை வந்து அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கிடைச்ச பாடி பெருமலை போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த பாடி கிடையாதுங்கிறாப்ல. அந்த பாடியை பார்க்கும்போது நம்ம முறுக்கனோட பாடி மாதிரியே இருக்குன்னு குண்டை தூக்கி போடுறான் அவன். இப்போ போன்ல பேசுறவர், என்ன தண்ணி அடிச்சிருக்கியா, சரக்குல பேசுறேன்னு கேட்டா இல்லங்கிறாங்க. வேற யார் இருக்கா அப்படின்னு விசாரிச்சுட்டு அந்த இன்னொரு போலீஸ் கிட்ட போனை கொடுக்க சொல்றாங்க. அந்த இன்னொரு போலீஸும் அவர் சொன்னது நிஜம்தான் அடிச்சு பேசுறாப்ல. சகதியில கிடந்த பாடி மூஞ்சியை கிளீன் பண்ணி பார்த்தா முறுக்கனோட முகமாரியே இருக்கு. நாங்க முகத்தை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் பஸ்ல கிடந்த ஐடி கார்டு எடுத்து பார்த்தா ஐடி கார்டும் அவரோட கார்டு தான், உள்ள இருந்த போட்டோவும் அவரோட போட்டோ தான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் முறுக்கனோட கையில ஒரு மோதிரம் கிடக்குல்ல, அது கூட மேட்ச் ஆகுதுங்கிறாப்ல. ஏய் என்ன விளையாடுறீங்களா, அந்த பாடியை பார்க்கும்போது நம்ம முறுக்கன் நம்ம கூட தானே இருந்தான், அவனே எப்படி செத்து போய் எதுக்க பாடியாவும் கிடக்க முடியும், என்னடா முட்டாத்தனமா பேசுறீங்க கேட்டா அதெல்லாம் நியாயம்தான் சார் ஆனாலும்ங்கிறாப்ல. போனை கட் பண்ணிட்டாரு டென்ஷன்ல நம்ம எஸ்ஐ. அதே சமயம் பார்த்தா மறுபடியும் ஜோரா மலை. மலையில ஒரு குழி வந்து புதக்குழி மாதிரி ஆயிருக்கு. அந்த புதக்குழியில நம்ம முறுக்கே விழுந்து கிடக்குறான். காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருக்கிறான். கதை எந்த மாதிரி போகுதுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுதுல்ல. காலமாற்றம், டைம் டிராவல், அது மட்டும்தான் ஓரளவு இப்ப நடக்கிற விஷயத்தோட ஒத்து போகக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு தோணுது. நல்ல வேலை சத்தம் கேட்டு நம்ம ஆட்கள் ஓடியாந்து சகதியில கிடக்கிற நம்ம பயல ஒரு வழியா கை கொடுத்து தூக்குறாங்க. ஆனாலும் அவரால் வெளியில வர முடியல. மறுபடியும் முயற்சி பண்றாங்க, மறுபடியும் வலுக்குது. மூணாவது வரை முயற்சி பண்றாங்க, அப்பையும் முடியல. நாலாவது நம்ம எஸ்ஐ முயற்சி பண்றாரு, ஒரு வழியா இழுத்துறாரு, அப்பையும் முடியல. அவரோட கையில அப்ப கீரல் விழுந்து கையில இருக்கிற அந்த கீரல் ரத்தம் பூமியில பட்டதும் அடுத்த நொடி மழை நின்றுச்சு. மேகம் கருக்குது, இருள் சூழுது. காட்டுக்குள்ள மரங்கள் ஆடுறது, கிறுக்கு 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 கிறுக்குன்னு ஒரு சத்தம். பின்னாடியே ஊரே அலறாப்புல அலறல் சத்தம். தாங்கிக்க முடியாம இங்க இருக்கிற எல்லா பேரும் காரை புத்துறாங்க. குதிரை கணக்கிற சத்தம் கூட கேக்குது. உள்ள வச்ச துப்பாக்கி எடுத்து துப்பாக்கியை லோடு பண்ணி வானத்தை பார்த்து எஸ்ஐ சொல்றாரு. அடுத்த நொடி நம்ம ஹீரோ காதை பொத்துற இடத்துல இருந்து கையெடுக்கிறான். சார் எஸ்ஐ சார் அப்படின்னு கத்துறான். பார்த்தா எஸ்ஐ சாரும் அங்க இல்ல. எதுக்கு நம்ம முறுக்கணும் இல்ல. ஜேம்ஸ் ஜேம்ஸ் வேர் ஆர் யூ, எங்க இருக்க அப்படின்னு வெள்ளக்கார அந்த சத்தம் கேக்குது. இந்த தடவை கையில ஒரு விளக்க வச்சுக்கிட்டு இன்னொரு கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு வெள்ளக்காரச்சியே நடந்து வர்றா நம்ம ஹீரோ முன்னாடி. ஹூ ஆர் யூ, யார் நீனு கேக்குறா. நம்மால் முழிக்கிறான். அதே சமயம் பின்னாடி யாரோ தொடுறாங்க. இரண்டான் திரும்பி பார்த்தா தலையே இல்லாம ஒரு டெட் பாடி தொடுது. அந்தமா சுடுது. மறுபடியும் காரை புத்தினவன் கை எடுக்கிறான். பார்த்தா காட்டுக்குள்ள இருக்கிறான். யாரோ அழுகிற சத்தம் கேக்குது. பக்கத்துல போனா ஒரு குழந்தை. என்னாச்சுன்னு கேட்டா என் தம்பி காணோன்னு அந்த குழந்தை சொல்லுது. அல்லாத கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறான் நம்மால். இங்கேயே இருன்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த தம்பியை தேடி போறார். இப்போ வரைக்கும் என்னோட கணிப்பு நடக்கிற கூத்த வச்சு பார்க்கும்போது டைம் டிராவல் சாத்தியமா இருக்கலாம். ஆனா எப்படி டைம் டிராவல் ஆறாங்க, இன்னும் கொஞ்சம் மர்மங்கள் அதிகமாகறாப்புல தெரியுது. என்ன கொஞ்சம் குழப்பமாவே இருக்குது. வேற மாதிரியும் கதை போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் எப்படி கொண்டு போறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம பைய எதையோ பார்த்து பயந்து போறான். என்னன்னு பார்த்தா நம்ம எஸ்ஐ செத்து போய் கிடக்குறாப்ல. அதை பார்த்து விழுந்துட்டான் மிரண்டு போய். அதே சமயம் பின்னாடி வந்த ஒரு கைதி நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். அந்த சின்ன பொண்ணை இங்க இருந்து போயிடுன்னு கத்துறாரு நம்மால். ஏன்னா அந்த குழந்தை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயம். நம்மால் கைதியை தள்ளி விட்டுட்டு எப்படியோ ஓடி வர்றார். மிஸ் ஆயிட்டானு கைதி கொஞ்சம் கோவத்துல இருக்கிறான். மறுபடியும் பார்த்தா தலையில முடி கொஞ்சம் கம்மியா இருக்கும்ல. இவர் தானே ஆக்சிடென்ட்ல அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஐசியூல இருந்து அப்புறம் இறந்தும் போனாரு. அவர் உயிரோட இருக்கிறார். கையில துப்பாக்கியோட கைதியை தேடிட்டு இருக்கிறார். இப்போ ஓரளவு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க சொல்றேன். இங்க இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததுல 3 காலகட்டத்தை என்னால பார்க்க முடியுது. ஒன்னு அந்த வெள்ளக்காரச்சியுடைய காலகட்டம், இன்னொன்னு கைதிகள் தப்பித்த காலகட்டம், மூணாவது நம்ம ஹீரோவோட காலகட்டம். இப்போ நீங்க பாக்குறது கைதிகள் தப்பிச்ச காலகட்டம். இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல கைதிகளை தேடிட்டு தான் போலீஸ் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதைத்தான் நீங்க பாக்குறது. இவரை 2 கைதிக மடக்கி கையில இந்த துப்பாக்கியை கீழே விழ வச்சு மூணாவதா ஒரு கைதி கழுத்துல ஒரு கட்டையை கொடுத்து நெரிச்சிட்டு இருக்கிறான். அதை நம்ம ஹீரோ நேருக்கு நேரா பாக்குறாரு. ஆக்சிடென்ட்ல செத்து போனவன் எப்படிறாங்க உயிரோட இருக்கிறாங்கிறது அவருக்கு ஷாக்கா இருக்கலாம். அதை தாண்டி இந்த பக்கம் போனா நம்ம ஹீரோ கூட வாக்கி டாக்கில பேசிட்டு இருந்தாருல எஸ்ஐ ஒரு போலீஸ்காரர் கால் அடிபட்டவர். அவரு துப்பாக்கி எடுத்து மிரட்டுறாரு. யார் ராணின்னு. நானும் போலீஸ் தாங்கிறான். நம்மாலு கேரள போலீஸ்னு தான் அறிமுகப்படுத்திக்கிறார். நான் ஸ்டீஃபன் சார்ஜ்னு தான் பேரை
சொன்ன பிறகுதான் நம்ம கூட போன்ல பேசிட்டு இருந்தவர் இவர் தான் அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறார். கைதிக தப்பிச்சிட்டாங்க, தேடிட்டு இருக்கிறதா சொல்றார். இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னு விசாரிச்சா மே 26ங்கிறாப்ல. அவரு வருஷம் கேட்டா 1994. என்ன கேள்வி இதுங்கிறாப்ல. 1994 கேட்டதும் நாம டைம் டிராவல் பண்ணி தான் இங்க வந்திருக்கிறோங்கிறத நம்ம பைய புரிஞ்சுக்கிறான். அப்பதான் மேல இருந்து காக்கா ஏதோ பேண்டு விட்டு இருக்குது. டிஷர்ட்ல பட்டு வெள்ளையா இருக்கிறத கவனிக்கலாம். இப்ப பிடிச்சிச்சிங்களா நீங்க? நானே உடல சொன்னல, அவர் சட்டில ஏதோ காக்கா பேண்டாப்ல ஏதோ இருக்குதுன்னு. காக்கா பேல்றது இப்பதான்னா, இதுக்கு முன்னாடி இவருக்கு காலில் அடிபட்டது, இவர் உதவி பண்ணுங்கன்னு கெஞ்சினது, அதெல்லாம் இனிதான் நடக்க போகுது. அதை நாம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப நம்ம பாக்குறது அதெல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன நடந்திருக்குங்கிறத தான். காப்பாத்துங்கன்னு இன்னொரு சத்தம் கேக்குது. உடனே ஸ்டீஃபன் எஸ்ஐ ஓடுறாரு. யாரு? நம்ம முத்துவேல் தான். காப்பாத்துங்கன்னு ஓடியாராப்ல. பின்னாடியே 2 கைதிங்க விரட்டி வரானுங்க. டேய் ஒழுங்கா சரணாயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தன் அடிக்க வர அவர் துப்பாக்கியால சுடுறாரு. இன்னொருத்தவன் அந்த பனியன் போட்டவன் நிக்கிறான். இந்த காட்சியை நாம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடிபட்டவனோட உடம்புல இருந்து அந்த ரெட்டம் தரையில சொட்டுதில்ல, அப்போ மேகம் கருக்கும், இருள் சூழும், மரங்கள் அசைகிற சத்தம் கேட்கும், அப்புறம் அலறல் சத்தம் கேட்கும், எல்லாம் காதை பொத்துவாங்க. அத்தனையும் நடக்குது. இந்த சம்பவத்தை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஆனா என்ன வித்தியாசம்னா, போன சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது பின்னாடி இருந்து நம்ம ஹீரோவை நாம கவனிக்கல, நமக்கு காட்டல. ஆனா இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இந்த சம்பவம் நடக்கும்போது நம்ம ஹீரோ அங்கதான் பின்னாடி இருந்திருக்கிறான். காட்டலங்கிறதுனால நம்ம ஹீரோ அங்க இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, சூப்பர்ல. மிரட்ராங்கல்ல கதை கொண்டு வர விதமெல்லாம் அருமையா இருக்குதுல்ல. அங்க ஒருத்தர் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்ல, ஒரு காக்கி சட்டை சுவத்துல ஏதோ செதுக்கிட்டு இருந்தாரு. அவர் இப்பயும் செதுக்கிட்டு தான் இருக்கிறார். இந்த சம்பவத்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆனா கூட பின்னாடி இருந்த நம்ம ஹீரோவை நம்ம கவனிக்கல, நமக்கு காட்டல. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ரவுண்டா மரத்துல வட்டமா போட்டு செதுக்கி இருக்கிறார். அதை ஒளிஞ்சிருந்து நம்மால கவனிக்கிறார். அடுத்த மரத்துக்கு போய் அவர் செதுக்க ஆரம்பிக்கிறார். அத ஒரு போலீஸ் கோயிலுக்கு பின்னாடி இருந்து ஒளிஞ்சிருந்து கவனிக்கிறார். நம்ம ஹீரோ கவனிக்கிறத அவர் கவனிச்சிட்டாரு. இந்த பக்கம் அந்த காக்கி சட்டை ஹூ ஆர் யூன்னு விசாரிக்கிறான். அப்போ அங்க ஏதோ மறுபடியும் சத்தம் கேட்கும். மறுபடியும் நம்மால் முழிக்கிறான். ஃபுல்லா புகமூட்டமா பனிமூட்டமா இருக்குது. ஜேம்ஸ் வேர் ஆர் யூ அப்படின்னு கேட்டுக்கிட்டு கையில விளக்கோட அந்த அம்மா கிளம்பி வருது. கையில துப்பாக்கியோட வருது. இங்க பாருங்க, இப்ப நாம முழுக்க கெஸ்ஸிங் கேம் மாதிரி இந்த கதையை கெஸ் பண்றதுலயே இருக்கிறோம். இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குங்கிறத கணிக்கிறதுலயே இருக்கிறோம். அந்த காட்சிகளை பொறுத்து நாம இப்படித்தான் இருக்குமோ அப்படித்தான் இருக்குமோன்னு கணிப்போம். ஆனா பின்னாடி கூடுதலா ஏதாவது தகவல்கள் கிடைச்சா அந்த கணிப்பை, அந்த தியரியை நாம மாத்திர மைண்ட் செட்லயும் இருந்து கதையை பார்க்கணும். ஓகே, இந்த தடவை நம்மால் வரான். வேற யாரையும் தேடிக்கிட்டு அந்த அம்மா வருது. பயந்துகிட்டு மரத்துக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா தலையே இல்லாம இருந்த அந்த வெள்ளைக்காரன் இப்போ தலையோட இருக்கிறான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவை பார்த்து பயந்தவர் போக வெள்ளைக்காரிக்கு சீட்டை மாட்டிக்கிறார். ஏன் என்ன பார்த்து பயப்படுற? வா வந்து முத்தா குடு. நம்ம முதல் தடவை பார்த்ததும் கொடுத்தியே, எந்திரி கமான் குடு அப்படின்னு இந்த அம்மா கேட்கும். இதைத்தான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருப்போம். இவன் பக்கத்துல போய் வயித்துல குத்துவானே, அந்த காட்சி இப்ப நடக்குதான்னு பாப்போமா? முத்தா குடுக்குறாப்ல பக்கத்துல போய் ஷரக் எஸ் கணிச்சாப்லயே குத்துறா. இந்த சம்பவம் ஏற்கனவே நாம பார்த்ததுதான். மரத்துக்கு பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ பார்த்த இந்த விஷயத்தை நமக்கு காட்டல, நாமளும் பார்க்கல. ஊர்க்கார ஒருத்தவன் துப்பாக்கியை காமிச்சு மிரட்ட, அவங்கிட்ட இருக்கிற துப்பாக்கிய வெள்ளைக்காரர் புடுங்க முயற்சி பண்ண, அப்போ கைதவறி துப்பாக்கி சுடும். அந்த சத்தம் கேட்டதும் பறவைகள் எல்லாம் கீக்கின்னு சத்தம் போடும். அங்க ஒருத்தன் கத்தியோட வந்து சதக்குன்னு ஒரு வெட்டு வெட்டுறான். இப்படித்தான் வெள்ளைக்காரனோட தலை வெட்டப்பட்டு இருக்குமோ என்னவோ. நம்மால திரும்ப முழிச்சா பக்கத்திலேயே அந்த காக்கி சட்டை கல்லை வச்சு மரத்துல ஏதோ நோண்டிக்கிட்டே இருக்கிறார். வட்டம் போட்டுட்டு இருக்கிறார் போல. ரொம்ப பயந்துட்டீங்களோன்னு அசால்ட்டா பேசுறாப்ல. பயப்படாதீங்கிறாப்ல. இந்த காட்டுக்குள்ள பேய் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறாரு. நீ யாரியான்னு கேட்டா, உங்களுக்கு நான் யாருங்கிறது முக்கியமா இல்ல இங்க நடக்கிறத விளக்கி சொன்னா போதுமான்னு கேட்கிறாப்ல. நீங்க வர்ற வழியில ஒரு சிலையை பாத்தீங்கல்ல, அதோட தலையை கவனிச்சிங்களா? அது ஒரு காக்காவோட தலை. ஆனா இந்த காட்டுக்குள்ள வந்ததுல இருந்து நீங்க ஒரு காக்காவது பாத்தீங்களான்னு கேட்க, எஸ் நாம ஒரு காக்கா கூட பார்த்தா நமக்கு ஞாபகம் இல்ல. இல்ல இங்க நடக்கிற எல்லா பிரச்சனையும் அதை சுத்தி தான் நடக்குமா சொல்றாரு. ஆனா இந்த கதை ஆரம்பிச்சு பல வருஷம் ஆச்சுங்கிறாப்ல. சரியா சொல்லணும்னா போர்ச்சுகீசிய வெள்ளைக்காரங்க நம்ம நாட்டுக்கு வந்ததுல இருந்து அப்படிங்கிறாரு. அன்னைக்கு இந்த காட்டுல இருந்த சில பழங்குடியின மக்கள் தான் இந்த மாதிரி கோயில் ரெடி பண்ணி சிலை ரெடி பண்ணி பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் காக்காவை தன்னோட தெய்வமா பார்த்தாங்க. அவங்களுக்கும் அவங்க பரம்பரையை சேர்ந்தவங்களுக்கும் நல்ல காலம் வரணும், நல்ல காலம் நடக்கணும்னு இந்த சிலையை சுத்தி கும்பிடுவாங்களாம். கர்ப்பமா இருக்கிற பெண்கள் அந்த சாமியை வேண்டிக்கிட்டு இங்க இருக்கிற காக்காக்களுக்கு சாப்பாடு போட்டா அவங்களுக்கு பிறக்க போற அந்த குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும்னு அவங்க நம்பினாங்களாம். போர்ச்சுகீசியர்களோட ஆதிக்கம் இருந்த காலகட்டத்தில் இங்க ஆண்டுகிட்டு இருந்த கேப்ரியல் ஆண்டோனியோ நாத்திகனானவன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். இவங்க நம்பிக்கை பொய்யின்னும் இந்த சாமி நம்பிக்கை சடங்கு சம்பிரதாயம் இதை எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினைச்சார். அவருக்கு ஒரே ஒரு கொள்கை தான், தான் தான் அரசர், தன்னை தான் ஜாமியா கும்பிடணும். அதை தவிர தனக்கு போட்டியா எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு இருந்த கோயில் எல்லாத்தையும் அழிச்சிட்டார், சிலைகளை எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. கொஞ்சம் விலைமதிப்பில்லாத சிலைகளாக இருந்தா அவரோட நாட்டுக்கு கடத்திட்டு போயிடுவாரு. வெளி உலகத்துக்கு தெரியாம இருந்த
இந்த காட்டுப்பகுதி மக்களை பத்தியும் அவங்க வழிபாடை பத்தியும் அந்த நாத்திக மன்னனுக்கு தெரிய வருது. நாத்திக வெளிநாட்டு மன்னனுக்கு தான் படையே கூட்டிட்டு அந்த சிலையை ஆட்டைய போறதுக்கு காட்டுக்குள்ள வரார். மக்கள் எவ்வளவோ கையெடுத்து கும்பிட்டோம் கேட்டோம், அந்த பைய கர்ண காட்ட தயாராக இல்லை. தன் படையை பயன்படுத்தி அந்த சிலையை பேர்த்தெடுத்து யானைகளின் மூலமா அந்த சிலையை இழுக்க முயற்சி பண்றார். ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவரால் அந்த சிலையை அசைக்க கூட முடியல. அதுல காண்டானவரு அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் கொல்லணும்னு முடிவு பண்ணி கொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படி இருந்தும் அந்த ஆளுக்கு ஆத்திரம் தீரல. அந்த காட்டுக்குள்ள இருந்த ஒட்டுமொத்த காக்காக்களையும் எரிச்சு விடுறாரு. மொத்தத்தையும் தேடி தேடி கருவறுக்கிறாரு, கொண்டு போட்டார். அந்த இரத்த பலி தான் இது எல்லாத்துக்கும் ஆரம்பங்கிறாப்ல. இங்க இருந்த மக்களோட நம்பிக்கை அவங்க கும்பிட்ட சாமி அவங்களுக்கு ஒரு நல்ல காலத்தை காட்டும்னு. ஆனா அதனால காலத்தையே கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயம் அந்த மக்களுக்கு தெரியலங்கிறாப்ல. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பயணம் செஞ்சு அந்த சில பக்கத்துல வந்த ராஜாவுக்கும் ராஜாவோட ஆர்மிக்கும் வந்து அவ்வளவு அக்கிரமம் பண்ண பிறகு அவ்வளவு பேரை கொண்டு குமிச்ச பிறகு முழுசா ஒரு நாள் முழுக்க அவங்க பயணப்பட்டுமே இந்த காட்டுப்பகுதியை விட்டு அவர்களால் வெளியில போக முடியலையா. ஒரு நாளுங்கிறது ஒரு வாரம் ஆச்சு, ஒரு மாசம் ஆச்சு, ஒரு வருஷம் ஆச்சு. அவங்க இப்பவும் இதே காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா அப்படின்னு கேட்கிறாப்ல. நம்ம பையன் மிரண்டு போறான். ஏன்னா நாம இது வரைக்கும் அந்த ஆட்களை பார்க்கல. இந்த பூமியில சாந்தமா இருந்த அந்த சாமி என்னைக்கு ஒரு துளி ரத்தம் கூட படாம சாந்தமா இருந்த அந்த சாமி ஏகப்பட்ட ரத்த கலரியை பார்த்ததோ அதோட உக்கிரமாயிடுச்சான். அதுக்கு பிறகு ஒவ்வொரு முறையும் இந்த மண்ணுல ரத்தம் சிந்தும் போதெல்லாம் இல்ல அளவுக்கு அதிகமான சத்தம் கேட்கும் போதெல்லாம் இங்க இருக்கிற நேரமும் சூழலும் மாற ஆரம்பிக்குங்கிறாப்ல. நீங்க இதுவரைக்கும் இங்க பார்த்தவங்க எல்லாம் இறந்தவங்க கிடையாது. அவங்க எல்லாம் இங்கேயே பல வருஷமா இந்த கால சிக்கலுக்குள்ள மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட்டு இருக்கிறவங்கிறாப்ல. கதை எப்படி போகுதுன்னு புரியுதா? நாம என்ன நினைச்சோம், டைம் டிராவல் மெஷின் மாதிரி ஏதோ ஒன்ன வச்சு டைம் டிராவல் நடக்குது அப்படின்னு நினைச்சோம். கடைசியில டைம் டிராவலுக்கு காரணம் மெஷின் கிடையாது, அந்த காக்கா சாமி தான். டைம் டிராவல் நடப்பதற்கான ரூல்ஸ் ஒண்ணு அதிகமான சத்தம் கேட்கணும், இன்னொன்னு ரத்தம் சிந்தணும். இது ரெண்டும் நடந்தா அங்க இருக்கிறவங்க டைம் டிராவல் ஆயிடுறாங்கன்னு அழகா நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லிட்டாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம நிறைய பார்த்திருக்கிறோம். கால மாற்றம், டைம் டிராவல் பண்றது, கால சுழல், டைம் லூப்புங்கிறது. இது கால சிக்கலா இருக்குது. இந்த சிக்கலை விளக்குறாங்களா பார்க்கலாம். இப்படி இங்க மாட்டி கிடக்கிற பல பேரை நம்மால நினைச்சு பார்க்கறான். இதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியும் கேட்டா, இங்க குடியிருந்த மக்களை ஏமாத்தி அந்த போர்ச்சுகீசிய மன்னனை இங்க கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு போட்டு கொடுத்த உளவாளி, ஸ்பை, துரோகி தான் தாங்கிறாப்ல. இங்க நடந்த அந்த ரத்த ஆத்துக்கே நான் தான் காரணங்கிறாப்ல. அதை கேட்டது நம்ம ஹீரோக்கு கோவமே வரும். அதுக்குள்ள பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது, சாரு சாருன்னு. உடனே நம்மால் ஓடையில இங்க பாருங்க, இதுல இருந்து வெளியில போறதுக்கு ஒரே ஒரு வழிதான். நானோ நீங்களோ இங்க வந்து மாட்டி கிடக்கிறதுக்கான அந்த சம்பவம் நடக்கவே கூடாது. அதை மீறி அது நடந்தா நாம காலம் பூரா இப்படி இந்த கால சிக்கல்ல மாட்டிக்கிட்டு தான் இருக்கணுங்கிறாப்ல. சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இவர் ஒன்றும் பயந்தாப்புல தெரியல. மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிக்குது. அசோகன் சார், எம்ஜி அசோகன் சார் அப்படின்னு கத்துறாங்க. யாரு? அந்த குளிக்கல மாட்டி கிடந்த நம்ம முருக்கன் தான். முறுக்கு கிட்ட போலான்னு பார்த்தா இவரும் மரத்துக்கு பின்னாடி இங்க இருக்கையில எதுக்க நம்ம ஹீரோ கூடவே நம்ம எஸ்ஐன்னு வராங்க. இதை குளியில கிடந்தவன் கவனிக்கிறான். ஒரே ஆள் எப்பரா 2 இடத்துல இருக்க முடியும்னு அவனை காப்பாத்துறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த காட்சியை நாம ஏற்கனவே பார்த்திருப்போம். அப்படி அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணும்போது அவன் கையில கீரல் விழுந்து அப்ப கொஞ்சம் ரத்தம் சுட்டும். இதையெல்லாம் இந்த பக்கத்துல இருந்து நம்ம பைய பார்த்துட்டு தான் இருந்திருக்கான். நமக்கு இதை காட்டல. ரத்தம் சொட்டினதும் வழக்கம் போல மேகம் கருக்குது, இருள் சூழுது, மரங்களோட சத்தம், துப்பாக்கி எஸ்ஐ எடுப்பாரு, வானத்தை பார்த்து சுடுவாரு. நம்ம பைய டப்புன்னு முழிப்பான். அவன் தலையவே பிச்சுக்கிறாப்புல இருக்குது. ஆணு கத்துறான், மறுபடியும் ஆணு கத்துறான், இன்னும் சத்தமா கத்துறான். ஏன் இவ்வளவு சத்தம் போடுறானா? அப்படி சத்தம் போட்டானா இவன் ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துக்கு போறானான்னு பார்த்தான். நடக்கிறாப்புல தெரியல. உடனே கீழே கிடந்த ஒண்ணு எடுத்து தான் உடம்புல கீறிக்கிறான். அந்த வழியில இன்னும் பயங்கரமா கத்துறான். ஒருவேளை கீறினதுனால ரத்தம் சொட்டினா கூட காலமாற்றம் ஏற்படும். அப்புறம் பார்த்தா ஸ்கூல் படிக்கிற பசங்க சில பேரு அந்த காட்டு பக்கமா பாதை வழியா போயிட்டு இருக்காங்க. அப்போ காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு வெள்ளை குதிரைய ஒரு பையன் பார்த்துட்டு அப்படியே நிக்கிறான். அதை பார்த்துட்டு அக்கா டே தம்பி அங்க போகாதரான்னு கத்துவா. குதிரைவோட பின்னாடியே தம்பி போக, பின்னாடியே அக்கா போகன்னு இந்த பொண்ணு தம்பியை தேடி வந்தால. இப்படித்தான் தம்பி காணாம போனான் போல. தம்பி எப்படி காணாம போனாங்கிற காட்சியை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. அவ எதையோ பார்த்து பதறுவா. காப்பிடி எங்க கட் பண்ணி நம்ம முறுக்கேன் அக்கா அப்படின்னு கத்துறாப்புல காட்டுறாங்க. இன்னும் குழிக்குள்ளதான் கிடக்குறான். ஆனா அக்கா அப்படின்னு கத்துறான். அப்புறம் ஒரு வழியா போராடி குழிக்குள்ள இருந்து வெளியில வந்து நடக்க ஆரம்பிக்கிறாப்புல. குழியில இருந்து தப்பிச்சு ஓடி அறையில எதுக்க பார்த்தா அக்கா தங்கச்சி 2 பேரு. இவனை பார்த்தா அவங்க பயந்துருக்காங்க. ஓ இப்படித்தான் அந்த பொண்ணு பயந்தது போல. இவனை பார்த்தா அவங்க 2 பேரும் பயந்து ஓடுறாங்க. ஆனா அந்த அக்காகாரி தம்பி ரெஜி தம்பி ரெஜி அப்படின்னு கத்துது. தம்பி முறுக்கா தம்பி முறுக்கா கத்துது. என்னடான்னு பார்த்தா நம்ம பைபிள்ல முருக்கன் கூட அந்த குழந்தைய அக்கா அக்கான்னு கத்திக்கிட்டு பின்னாடி போறான். அக்கா அக்கான்னு கூப்பிடுறான் அந்த சின்ன குழந்தைய போய். அப்பதான் மரந்தடிக்கு கீழே விழுவான். திரும்பி பார்த்தா பொண்ணு பயந்து ஓடிடுச்சு. அக்கா துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்குது காட்டுக்குள்ள எங்கேயோ. பார்த்தா நம்ம பய பின்னாடி ஒருத்தர் ஓடிட்டு இருக்கிறார். யாரு? குழியில இருந்து எந்திரிச்சு ஓடுற முருக்கன் தான் போல. யோ முருக்கா இரியா இரியான்னு கத்திக்கிட்டு நம்ம பய போறான். அதே சமயம் தான் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு அந்த பொண்ணு இந்த பக்கம் திரும்பி சுட்டிருக்கும். குண்டடிபட்டு நம்ம முருக்கை செத்து போனது இப்படித்தான். ஆனா பின்னாடியே இவர் நிக்கிறது அதிசயம். அந்த துப்பாக்கி சத்தம் மறுபடியும் நம்மால எங்கேயோ முழிக்கிறாரு. பார்த்தா
அந்த கைதிகளோட காலம். 2 கைதி ஒருத்தரை போய் பிடிப்பாங்க, மரத்துல சேர்த்து அனுப்பாங்க, ஒத்தவன் ஒரு கட்டைய கழுத்துல கொடுத்து இருக்குவான். அந்த சீனுக்கு போறோம். இந்த தடவை நம்ம ஹீரோ பார்த்துட்டு வேடிக்கையை பார்க்காம அவங்கள காப்பாத்தி இருக்கிறான். துப்பாக்கி காமிச்சது எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. துப்பாக்கியை கையில கொடுத்துக்கிட்டு தயவு செய்து எந்த காரணத்தை கொண்டும் துப்பாக்கியை பயன்படுத்தாதீங்க, ஏங்கிற காரணத்தை அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டு போறான். நம்ம பையன் ஏதோ பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த எல்லாத்தையும் விட்டு தப்பி போறதுக்கு முடிவு பண்ணிட்டான் போல. இந்த பக்கம் பார்த்தா நம்ம எஸ்ஐ ஸ்டீஃபன் சுத்தி திரியிறாரு. நான் கேரளா போலீஸ், நீங்க உடனே இந்த இடத்த விட்டு வெளியே போங்கிறாப்ல. எதுக்குன்னு கேட்டா கைதியை தப்பிச்சுட்டாங்கிறாப்ல. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல் இங்க இருந்து இடத்த காலி பண்ணுங்கிறாப்ல. முடியாதுங்கிறாரு அவரு. டியூட்டில இருந்து 2 போலீஸை தமிழ்நாடு போலீஸை சுட்டுருக்காங்க, அதை எப்படி போக முடியும், விடாம முடியும் அப்படி இப்படின்னு சத்தம் போடுறாரு அவரு. இந்த காடே ரொம்ப ஆபத்தானதுங்கிறாப்ல. என்ன பேய்கதையை சொல்ல போறீங்களான்னு கேட்கிறாரு அவரு. நம்பல. இங்க பாருங்க, தயவு செய்து நீங்க இப்போ இங்க இருந்து போலேனா உங்க ஒய்ஃபையும் குழந்தையும் அதுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுங்கிறாப்ல. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லும்போது யாரா நீன்னு பயப்படுறாரு, மிரண்டு போறாரு. உனக்கு இப்படி இதெல்லாம் தெரியும் கேட்கிறாப்ல. என் பேரு ஆனந்த், எங்க அம்மாவோட பேரு சேதுலட்சுமி, எனக்கு அப்பா இல்ல, நான் அது வரைக்கும் அவரை பார்த்ததே கிடையாது, அவருக்கு என்ன ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது, அவரும் இதே காட்டுக்குள்ளதான் 30 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனார், அப்புறம் திரும்ப வரவே இல்லை. என் அப்பாவை நான் போட்டோல மட்டும்தான் பார்த்திருக்கிறேன். இதுதான் தன்னோட அப்பான்னு காட்டுவாரு பாருங்க. அப்பாவோட பேரு ஸ்டீஃபன் சார்ஜ்னு சொல்லுவான் பாருங்க. இருக்கிறவரோட அதே போட்டோ தான் இவன் பர்ஸ்ல வச்சிருக்கான். இவர் தான் அப்பா, நம்ம ஹீரோ தான் புள்ள. அவருக்கு அப்பனுக்கு தலையே சுத்துது. ஓ, இந்த ப்ரூஃப் பத்தலையா, அப்ப இதை காட்டணுமான்னு ஒன்னு காட்டுறாரு. மே 26, 1994 என்னோட டேட் ஆஃப் பர்த், அதாவது இவரோட ஐடி கார்டை காட்டுறாப்ல. உங்களோட குழந்தை பிறந்த அதே டேட்டா அதுதானே அப்படின்றாரு. எஸ், அது அவருக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு தான் அவருக்கு குழந்தை பிறந்ததுன்னு அவர் வாக்கி டாக்கில சொல்லியிருப்பாப்ல. அப்பதான் காக்கா கக்கா போகுது தொடங்கிறாப்ல. அடுத்து வவ்வால் கூட்டம் கத்தும் பாருங்களேன்னு கரெக்டா சொல்றாரு. பறந்ததெல்லாம் வவ்வால்களா, வவ்வால்களோட சத்தம் அது. அந்த பக்கம் இருந்து ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்கிறாப்ல. அதுவும் கரெக்டா நடக்குது. உங்க கூட்டத்துல வந்த ஒரு போலீஸ்காரரை அவங்க கழுத்து நெரிச்சு கொல்ல போறாங்கன்னு அதையும் கரெக்டா சொல்றாரு. இப்போ நீங்க இங்க போனீங்கன்னா அவரை காப்பாற்ற வாய்ப்பு இருக்குது. ஆனா அங்க நீங்க யாரையாவது ஷூட் பண்ண முயற்சி பண்ணா திரும்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா சத்தம் கேட்டா ரத்தம் சொட்டினா டைம் டிராவல் பண்ணுவீங்க, பாத்துக்கோங்க அப்படிங்கிறத அறகுறையா புரிய வைக்கிறார். இந்த தடவை துப்பாக்கியால சுடாம நம்மால மற்ற பசங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணுவாருன்னு நம்புவோம். அதே சமயம் இவங்க எல்லாருக்கும் பின்னாடி இருந்து இன்னொரு ஹீரோ இதை கவனிக்கிறார். இந்த தடவை வந்தாச்சு, போலீஸ்காரரை காப்பாத்தியாச்சு, ஆனா துப்பாக்கியால சுடல. துப்பாக்கியை காமிச்சு மிரட்ட மட்டும் தான் செய்யறான் நம்ம ஹீரோ. இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல, பனியன் போட்டவன் பக்கத்துல இருக்கிற ஆள நம்மால 2 தடவை சுட்டிருப்பான். அந்த 2 தடவையும் கால அந்த மாற்றம் நடந்திருக்கும். அங்க இருந்தவங்க எல்லாம் மறுபடியும் டைம் டிராவல் பண்ணி வேற ஒரு காலகட்டத்துக்கு போயிருப்பாங்க. ஆனா இந்த தடவை சுடல, சத்தம் கேட்கலங்கிறதுனால டைம் டிராவலும் நடக்கல. இந்த கைதிகளை பிடிக்கிற வேலையை நிப்பாட்டுங்க, எவ்வளவு சொன்னா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இங்க இருந்து கிளம்பணுங்கிறாப்ல. அப்புறம் கையில துப்பாக்கியை கொடுத்துட்டு என்ன நடந்தாலும் இங்க நீங்க யாரையும் சுடக்கூடாது, என்ன நடந்தாலும் யாரும் இங்க இந்த மண்ணுல ரத்தம் சிந்தக்கூடாது அப்படின்ட்டாப்ல. இங்க மல்டிபிள் ஆட்கள் நம்ம ஹீரோ இருக்கிறதுக்கான காரணமும் மித்த ஆட்கள் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்றதை நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. எத்தனை தடவை இங்க ரத்தம் சிந்தும் போது அங்க ஆட்கள் இருக்கிறாங்களோ அத்தனை தடவை அவங்க டைம் டிராவல் ஆவாங்க. எத்தனை தடவை துப்பாக்கி சுடும் போது அந்த சத்தத்துக்கு பக்கத்துல ஆட்கள் இருக்கிறாங்களோ அவங்களும் அத்தனை தடவை டைம் டிராவல் பண்ணுவாங்க. இது வரைக்கும் இந்த படம் பார்த்த கேப்ல எத்தனை தடவை ரத்தம் சுண்டி இருக்கும், எத்தனை தடவை துப்பாக்கி சூடு நடந்திருக்கும். அப்பெல்லாம் இருந்தவங்க டைம் டிராவல் பண்ணி இன்னொரு காலகட்டத்துக்கு போகும்போது அந்த காலகட்டம் சில மணி நேர கேப்ல இருக்கும்போது இப்படி டைம் டிராவல் பண்ணி போன பல வெர்ஷன்ஸ் அங்க சுத்தி தெரியும். அப்படித்தான் பல வெர்ஷன்ஸை நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஹீரோ உட்பட. இப்போ இவங்க அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா திரும்ப திரும்ப இந்த மாதிரி டூப்ளிகேட் ஆட்கள் உருவாக மாட்டாங்க, திரும்ப திரும்ப சுழல்ல மாட்ட மாட்டாங்க. கோயிலுக்கிட்ட எல்லாரும் வாங்கன்னு வாக்கி டாக்கில சொல்ல இங்க ஒரு போலீஸ்காரர் தூக்குல தொங்கிட்டு இருக்கிறாரு. அந்த மேட்டரை பத்தி சார்ட்ட சொல்ல வேண்டாம், அவர்கிட்ட சொன்னோம்னா இவரை பிடிக்காம வெளியில போக மாட்டேன்னு அடம்பிடிப்பாப்ல. நம்ம காட்டை விட்டு வெளியில போனோம், அவர்கிட்ட சொல்ல வேணான்னு இந்த முடி கம்மியா இருக்குல்ல அவரும் இன்னொருத்தவரும் முடிவு பண்ணிட்டாங்க. பார்த்தா மேல ஒருத்தரை தூக்குல தொங்க விட்டுருக்காங்க. யாருன்னு தான் தெரியல, போலீஸ்காரர் தான், ஆனா தூக்குல தொங்க விட்டது யாருன்னு தெரியல. திருடுங்க தான் கழுத்துல ஏதோ மாட்டினாங்க, தொங்க விட்டுருப்பாங்களோ. இவ்வளவு உயரத்துக்கு திருடுங்களால மேல தூக்கி இருக்க முடியுமா, இருக்கலாமோ என்னவோ, சரி விடுங்க. இப்போ உள்ள மாட்டிக்கிட்ட 5 போலீஸ்ல 4 போலீஸ் தான் இங்க திரும்ப போயிட்டு இருக்காங்க. 5வது போலீஸை பத்தி பெருசா யாரும் இப்ப கவலைப்படல. எப்படியாவது வெளியில தப்பிச்சு போனா போதும்னு நினைச்சுதான் போறாங்க போல. காட்டை கடந்து அந்த சில இருக்கிற ஏரியாவை கடந்து அப்புறம் ஒரு ஆறு போகுது. அதுக்கு பேர் என்னது, ஒரு நீரோட போகுது. அந்த ஓடையை கடந்து திரும்ப போனா ரோடு வரணும்ல. ஆனா இங்க திரும்ப சில வருது. இங்க இருந்து தான் இவங்க ஆரம்பிச்சாங்க நடக்கிறதுக்கே, திரும்ப அங்கேயே தான் வந்திருக்காங்க. சரி இந்த ரூட்ல வேண்டாம், இன்னொரு ரூட்டுக்கு போவோன்னு ஒருத்தர் சொல்றாரு. சரின்னு அந்த ரூட்லயும் ஃபாலோ பண்ணி போறாங்க. அதுவும் திரும்ப அந்த சில கிட்ட தான் வந்து நிறுத்துது. எல்லாம் மிரட்சியோட பாக்குறாங்க. சரி மொத்தமா போறதுனாலதான் பிரச்சனை, தனித்தனியா போய் பார்க்கலாமே முடிவு பண்ணி இந்த தடவை தனித்தனியா போறாங்க. அப்படி சுத்தினாலும் மறுபடியும் திரும்ப எல்லாரும் அந்த சிலை கிட்ட தான் வந்து நிக்கிறாங்க. எல்லாம் தலையை பிச்சுக்கிறாப்புல இருக்குது ஒவ்வொருத்தருக்கும். அப்ப வானத்துல பார்த்தா 3 காக்கா பறந்துட்டு இருக்குது. ஒருத்தர் மரத்துல வட்டம் போட்டுட்டு இருந்தார். ஆக்சிடென்ட் ஆனவர் ரோட்ல கையாலேயே வட்டம் போட்டாரு. இங்க இருந்து வெளியில போன ஒருத்தர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னோக்கி போக மித்த ஆட்கள் பின்னோக்கி வராங்க. இங்க வந்து பார்த்தா வட்டமா போட்டார்ல அந்த வட்டம் இருக்குது, ஆனா வட்டம் போட்டவர் தான் இல்ல. ஏதோ தெரியும்ட்டு போனாப்புல திரும்ப வராரு நம்ம ஹீரோ. அந்த வட்டத்தை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம நேர்கோட்டில் போனோம், நம்மளால போக முடியல, நம்ம ஏன் வட்ட வடிவில் சுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு.
வாங்க வட்டமா சுத்தி போவோம்னு சொல்லி இந்த தடவை வட்டமா சுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சுழல் நடுவில் ஒரு புள்ளி வச்சு சுத்தி 1 வட்டம் 2 வட்டம் 3 வட்டம் 4 வட்டம்னு போடுவோம்ல, அந்த மாதிரி வட்ட வட்டமா போட்டு சுத்துறாங்க. அப்படி சுத்தி சுத்தி அந்த வட்டத்தை பெருசு பண்ணிட்டே போறாங்க, அந்த மரத்துல இருந்த அந்த சுழல் மாதிரி. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற வாக்கி டாக்கில சிக்னல் கிடைக்குது. நம்ம ஹீரோட அப்பா தான் போன் அட்டன் பண்ணி ஹலோ ஹலோங்கிறாப்ல. அப்போ அந்த கட்டமோட்ட சட்டை நம்ம ரோடு கிட்ட வந்துட்டாப்ல தெரியுதுங்கிறாரு. திடீர்னு பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிக்குது. இவங்களும் சந்தோஷமா ரோட்டுக்கிட்ட போறோம்னு நினைச்சு போறாங்க. ஆனா அதுக்குள்ள பின்னாடி போயிட்டு இருந்தாருல அந்த கட்டம் போட்ட சட்டையை பிடிச்சி கழுத்து நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்பி பார்த்தா அவரை காணோம். கைதி தான் இவனோ ஒருத்தன் அவசரப்பட்டு பிடிச்சிட்டான். நம்ம ஆட்கள் ஓடியாந்து பார்த்தா அவர் செத்து போய் கிடக்குறாரு. எல்லாம் வருத்தப்படுறாங்க. அப்பயும் நம்ம ஹீரோ இதுக்கு மேல நமக்கு இருக்க வேண்டாம், வாங்க கிளம்பலான்னு எல்லாரையும் கூப்பிட்டு கிளம்பத்தான் பாக்குறாப்ல. ஹீரோட அப்பா போயிட்டு இருக்கையில ஒருத்தர் கழுத்துல சுருக்கு போட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரா, காப்பாத்துறதுக்கு ஓடியாரார். நல்ல வேலை ஹீரோ ஓடியாததுனால கைதி தப்பிச்சு ஓடிட்டான். தனியா போக வேண்டாம், குரூப்பா ஒன்னா போலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா இன்னொருத்தரோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு திரும்பி போட்டான் ஒருத்தன். நாக்க நீட்டுறான் பாருங்க, பாம்பு மாதிரி. அவனை விரட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ போறாரு கோவமா. ஒளிஞ்சிருக்கிற ரவுடிங்க அவனை பிடிச்சிட்டானுங்க. நம்ம ஹீரோ ஒரு மரத்தோட சேர்த்து பிடிச்சிக்கிட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ ஒருத்தனை அடிச்சு போட்டு இன்னொருத்தனோட கழுத்தை திருப்பி போட்டார். இந்த இன்னொருத்தன் ஓடியாருவான். அவனை மறுபடியும் பிடிச்சு மறுபடியும் கழுத்தை திருப்பி போட்டார். அப்புறம் இன்னொரு கைதி அங்கிட்டு போயிட்டு இருக்கிறான். அவனை நம்ம முடி அறகுறையா இருக்கும்ல, அந்த ஹாஸ்பிட்டல் ஐசியூல இறந்து போனாரு, அவரு கழுத்தை திருக முயற்சி பண்றார். ஆனா அவன் அந்த பிடியில இருந்து விலகி இவரை கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். பின்னாடி ஹீரோட அப்பா போய் கழுத்தை பிடிக்கிறார். கைதியோட கழுத்தை ஃபுல்லா நெரிச்சு அந்த கைதியை அவர் கொண்டுறாரு. நம்ம ஹீரோ பின்னாடி பார்த்தா பாம்பு மாதிரி நாக்கப்பழதால அவன் வந்து நிக்கிறான். போய் அவனை புலின்னு அரையிறாப்புல. அடிக்க வரவனை குத்துன்னு குத்துறாப்புல. அப்புறம் அந்த பேல கீழே படுக்க போட்டு கழுத்தை நெருக்கிறாப்புல. கொஞ்ச நேரத்துல அந்த பாம்பு நாக்கணும் செத்து போறான். சண்டையில ரொம்ப டயர்ட் ஆயிட்டாப்புல. அப்பா போலீஸும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் செத்து போன போலீஸும் இப்ப வராங்க. போயிடலான்னு முடிவு பண்ணி மிச்சம் இருக்கிறவங்க 3 பேரும் போயிட்டு இருக்காங்க. கொட்டிட்டு இருக்கிற மலை இப்போ நிக்குது. அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனவரு வாந்தி எடுத்துட்டு இருக்கிறார். மேல அதுக்கு முன்னாடி நடக்க முடியலங்கிறாப்புல. நம்ம ஹீரோக்கு தலையே பிச்சுக்கிறாப்புல இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல வாந்திலாம் நின்றுச்சு, ஓகே ஆயிடுச்சுங்கிறாப்புல. இப்ப யாரோ பின்னாடி வராப்புல தெரியுது. நம்ம ஹீரோ முழிப்பான் பாருங்க, அதுக்குள்ள எவனோ வந்து குத்த வந்துட்டான். யாரு, அந்த பனியன் போட்டவன் தான் நினைக்கிறேன். ஆனா குத்தல. என்ன ஆயிடுச்சு, குறுக்க நம்ம இன்ஸ்பெக்டர் போயிட்டார் போல. அப்பா இதை பார்த்து காண்டான அந்த முடியில்லாத போலீஸ் துப்பாக்கி எடுத்து சுட போறார். அப்பா போலீஸ் குத்துன அந்த கட்டிய உருகிட்டாரு, குத்துன அந்த குச்சியை. அப்ப ரத்தம் வந்துடும். அந்த ரத்தம் கீழே படக்கூடாதுன்னு இவன் போய் ரத்தத்தை அடைக்க போனா புடுங்குன குச்சியில இருந்து ஒரு சொட்டு ரத்தம் தரையில பட்டுருச்சு. அப்புறம் என்ன, மேகம் அங்க இருக்குது, சூழல் மாறுது, வீணு அலறல் சத்தம், காதை பொத்துவாங்க, எல்லாம் நின்றுச்சு. அப்புறம் நம்ம ஹீரோ அப்பாவோட கையை கட்டுப்பட்டு விடுறாரு. அடிபட்ட இடத்துல ஏதோ வண்டி சத்தம் கேட்குது. அந்த டைரக்ஷன்ல இருந்து வண்டி சத்தம் வரதா நம்ம ஹீரோ கை காட்டுறான். ஆனா அந்த முடியில்லாத போலீஸ் இந்த பக்கங்கிறாரு. இல்ல இங்க இருந்து தான் வருதுங்கிறாப்ல. நம்ம ஹீரோ இந்த பக்கம் தான் வருதுன்னு அப்பா சொல்லுவாரு. என்னையா மாத்தி மாத்தி பேசுறேன்னு துப்பாக்கி எடுக்கிறாரு அந்த முடியில்லாதவர். உன் பேச்ச கேட்டுதான் நாங்க இவ்வளவு தூரம் வந்தோம், கூட வந்தவங்க எல்லாம் செத்துட்டாங்க, உன் பேச்ச கேட்டா நாங்களும் செத்துருவோங்கிறாப்ல அவரு முடியில்லாதவர். வண்டி சத்தத்தை விடுங்க, காக்காக்களோட சத்தம் இங்க தானே கேக்குது, வாங்கன்ட்டு காக்காக்களோட அந்த சத்தம் கேட்கறத பத்தி அந்த திசையை நோக்கி ஓடுறாரு. வேகமா ஓடியாராங்க. பார்த்தா ரோட்ல வண்டி போறது நல்லா தெரியுதுங்க. வேகமா ஓடியாராங்க. ஒரு அம்பாசிடர் வண்டி வருது. ஓடி போய் நம்ம ஹீரோ வண்டியை நிறுத்துறாரு. வந்தவங்க கிட்ட தாங்க போலீஸ்னு அறிமுகப்படுத்திக்கிறாப்ல. இன்னைக்கு டே என்னன்னு கேட்டா மே 26ஆம் தேதி 1994ங்கிறாப்ல டிரைவர். சோ அப்பாவோட காலகட்டம் இது, கைதிகள் தப்பி போன காலகட்டம். வண்டியில அப்பாவையும் அந்த முடியில்லாத போலீஸையும் ஏத்தி விடுறாப்ல. நீ வரலையா அப்படின்னு கேட்கும்போது இல்ல, இந்த காலகட்டத்துல என்னால சர்வே பண்ண முடியாது, நீங்க போங்கன்னு வண்டியில ஏத்தி விடுறாப்ல. போங்க, புள்ளைய பாருங்க, புள்ள கூடயே இருங்க, அப்பா இல்லாம வாழ்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவங்கள அனுப்பி வைக்கிறாப்ல. அப்பாவோட காலகட்டத்துல இறந்து போன அப்பாவை காப்பாத்தி நல்லபடியா அனுப்பி வச்சிட்டான். சோ காலத்துல மாற்றத்தை உருவாக்குறான். இது எதிர்காலத்துல இந்த மாற்றம் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நம்பலாம். நம்ம ஹீரோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறான், கையில வேற துப்பாக்கி இருக்குது, காட்டுக்குள்ள திரும்ப போறான். அந்த சிலைக்கிட்டே போயிட்டான். தன்னோட தலையிலேயே குறி வச்சு தன்னையே சுட்டுக்கிறான். தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இங்க இருந்து எவ்வளவு பேர் தப்பிக்க முயற்சி பண்ணாங்க, பட் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு சாகிறது இவன் தான். ஏன் இவன் சாகணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா இந்த காலகட்டத்துல நம்ம ஹீரோ இன்னைக்கு பிறந்த குழந்தையா இருப்பார். அவர் எப்படியும் வளர்ந்து கிளந்து நம்ம ஹீரோவை தானே அங்க மாறி இருப்பார். அவன் அப்பா கூட அப்பா இருக்கிற ஒரு குடும்பத்துல அப்பா வளர்ப்புல நல்லபடியா வளரத்தான் போறார். சோ தன்னோட வெர்ஷன், இந்த எக்ஸ்ட்ரா வெர்ஷன்ங்கிறது அவசியம் இல்லைன்னு சொல்லி தான் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்து போறான். கட் பண்ணா அப்பாவோடையே நல்லபடியா வளர்ந்த நம்ம ஹீரோவை காப்பிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல முழிக்கிறான். கூட அப்பா இருக்கிறார். அப்பாவை தப்பிக்க வச்சான் இல்லையா, அப்பா உயிரோட நல்லபடியா இருக்கிறார், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார். என்னடா மௌனே என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒண்ணுமில்ல பாங்குறான். ஆனா அப்பாவை இப்படி பார்த்தா அவனுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்குது. நேத்து கூட வந்தது நீங்க தானே, இந்தாங்கன்னு குழந்தைய கொடுக்குறாங்க நெசமா. அப்புறம்
இந்த காலகட்டத்துல அப்பாவோட வளர்ப்புல இருந்த நம்ம ஹீரோ அப்புறம் அது இதுன்னு டிரான்ஸ்ஃபர் ஆகி கடைசியில அந்த காட்டு பக்கம் தான் வராப்ல. கூட இருக்கிற போலீஸ் கூட தான் வந்துட்டு இருக்காரு. பார்த்தா ஒரு வண்டி இங்க ஸ்டக் ஆகி நிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம எம்ஜி அசோகன் எஸ்ஐ. வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சுங்கிறாப்ல. நம்ம ஸ்டேஷனுக்கு புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ இவர் தானே சொன்னதும் அவரு வணக்க வைக்கிறாரு. நீங்க தான் புதுசா வந்த எஸ்ஐயான்னு. ஆமா, அப்ப சாதாரண பிசியா சல்யூட் அடிக்க மறந்ததுக்காக தண்டனைக்காக வந்தவன் இந்த தடவை காலம் மாறிடுச்சு, அப்பா கூட இருக்கிறாரு, எல்லாமே மாறும் இல்லையா? அப்ப நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ ப்ரொமோஷனோட இப்போ இவர் இங்க வந்துட்டு இருக்காரு போல. வேற வழியில ரிப்பேர் ஆயிடுச்சு வண்டி, உங்களை வரவேற்கிறது தான் வந்துட்டு இருந்தா சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ லைட்டா பதட்டமா இருக்கிறார். வண்டி பிரேக் டவுன் இருந்ததுனால எம்ஜி அசோகன் அந்த எஸ்ஐ இந்த வண்டியில ஏறிக்கிறார். நம்ம ஹீரோக்கு இன்னும் ஒரு மாதிரி படபடப்பா இருக்குது. ஃபேமிலியில யாரா இருக்காங்க அப்படின்னு விசாரிச்சா அம்மா அப்பா பொண்டாட்டி புள்ள அப்படின்னு சொல்றாப்ல. பொண்ணுக்கு என்ன வயசு அப்படின்னு விசாரிச்சா இப்பதான் குழந்தை பிறந்தா சொல்றாரு. அப்போ கால் வருது. சார் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு அந்த பக்கம் கால். அந்த எஸ்ஐக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா, ஃபாரஸ்ட் வழியா வந்துட்டு இருந்தேன், சைட்ல ஒரு வண்டி நின்னுச்சு, சந்தேகப்பட்டு செக் பண்ணேன், சில பேர் பசங்க இருந்தானுங்க, ஏதோ வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க, 1-2 பொண்ணுங்க இருந்தாங்க, அவன் எப்பவும் போல பிரச்சனைய ஆரம்பிச்சிட்டான், யாரு முறுக்கனா அப்படின்னு கேட்டா ஆமாங்கிறாரு. அந்த பக்கம் பெரிய எடுத்து பசங்க மாதிரி தெரியுது, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு ஸ்டார்டிங்ல என்ன நடந்துச்சோ கிட்டத்தட்ட அதே போக்குக்கு கதை போகுது. பார்த்தா நம்ம ஹீரோ எப்படி அன்னைக்கு மான பார்த்தானோ அதே மாதிரி இப்பயும் மான பார்க்கறான். அவனுக்கு தலைவலி வர்றாப்புல இருக்குது. அப்புறம் இங்க பக்கம் மான்கள் நடமாடுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்குமே, அந்த சிம்பிள் போர்டு, அதையும் கிராஸ் பண்ணி போறான். திடீர்னு பார்த்தா வண்டி ஆக்சிடென்ட். பார்த்து ஓட்ட மாட்டியான சத்தம். போன தடவை சாதாரண பிசியா ஏரோ ஒருத்தவனோட வண்டியில வேன்ல வந்துட்டு இருந்தான். இந்த தடவை போலீஸ் வண்டியில வரான். ஆனா அப்பயும் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, இப்பயும் ஆக்சிடென்ட் நடக்குது. பயந்துகிட்டே போறான். ஆக்சிடென்ட்ல எதுக்க கிடக்கிறது யாருன்னு பாக்குறதுக்காக. ஆனா இந்த தடவை வந்து பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது. வண்டியில ஏத்துங்கன்னு வண்டியில ஒரு பொண்ணை ஏத்துறாங்க. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? அந்த பண்ணியை வேட்டையாட வந்த பொண்ணுன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணோட போனை எடுத்து பாருங்க, அதுல கால் ஹிஸ்டரியில யாராவது இருந்தா அவங்களுக்கு போனை போட்டு பேசுங்க அப்படின்னு சொல்றாரு எஸ்ஐ. சரின்னு அந்த பொண்ணோட போனை கையில் எடுக்கிறாரு. ஆனா பிரமிப்பா இருக்கிறாரு. ஏன்னா போன்ல இந்த பொண்ணு தான் அப்பாவோட எடுத்துக்கிட்ட போட்டோ. ஆனா அப்பாவா வயசானவரா இந்த பொண்ணு கூட போட்டோல இருக்கிறவர் யாருன்னு தெரியும்ல, சாட்சாத் நம்ம ஹீரோ தான். அந்த பொண்ணு கூட முழிச்சு பார்த்துட்டு அப்பான்னு கூப்பிடுது இவரை. ஆனா நம்ம பயலுக்கு வயசு 30 தான் இருக்குது. ஆனா அந்த குழந்தை அப்பான்னு கூப்பிடுது. போட்டோலையும் வயசான ஒருத்தர் இருக்கிறாரு நம்ம ஹீரோட வெர்ஷன். ஐயோ ஐயோ அம்மாடி அம்மாடின்னு வாப்ல. அதுக்குள்ள அந்த பொண்ணு மயங்கிடுச்சா செத்துருச்சானே தெரியல. ஆனா உங்களால புரிஞ்சுக்க முடியுதா என்ன நடக்குது அப்படின்னு? இப்ப புரியும் பாருங்க. கொஞ்ச நேரத்துல வண்டி போயிட்டு இருக்கும் போதே பொண்ணு இறந்துருச்சு. சார் பொண்ணு இறந்துருச்சு, வண்டி நிப்பாட்டுங்கன்னு சொல்றாப்ல. இறங்கி கொஞ்சம் அழுகுறாப்ல. அப்புறம் தான் பொண்டாட்டி நீத்துக்கு போனை போட்டு குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு விசாரிக்கிறாரு. குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதா பொண்டாட்டின்னு சொல்லும். நீ ஜாயின் பண்ணிட்டியா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. போயிட்டு இருக்கிறதா சொல்றாரு நம்ம ஹீரோ. அப்போ போன் கட் ஆயிடுச்சு. சிக்னல் கேட்கலையா? இல்ல ஹலோ ஹலோன்றாங்க. சிக்னல் கேட்குது. அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, ஓகே தானே அப்படின்னு கேட்டா ஹீரோக்கு அழுகழுகையா வருது. அதே சமயம் காட்டுக்குள்ள பார்த்தா அந்த மண்ணை இன்னும் அந்த காட்டை விட்டு வெளியில போக முடியாம காட்டுக்குள்ளதான் மாட்டிக்கிட்டு இருக்கிறான். அவன் காட்டுக்குள்ள குதிரை மேல இருந்துகிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து அப்படிங்கிறான். அப்போ பேக்ரவுண்ட்ல அந்த காக்கி சட்டை போட்ட ஒருத்தர் வட்ட வட்டமா மரத்துல சிரிக்கிட்டு இருந்தார்ல, அவர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. நீங்களோ நாங்களோ இல்ல மத்தவங்களோ எல்லாரும் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும்னா, இந்த கால சிக்கல்ல இருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான். இங்க நடந்த இந்த ரத்த கலரி நடக்கவே கூடாது அப்படின்னு அவர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அதை தடுக்கணும். அப்படி இல்லைன்னா காலம்பூரா இப்படி கால சிக்கலுக்குள்ள மாட்டிக்கிட்டு தவிக்க வேண்டியதுதான் அப்படின்னு அவர் சொன்னது இவனுக்கு ஞாபகம் வரும். அப்படியே அந்த மன்னனை பார்த்து மறைச்சுக்கிட்டு இருக்க மண்ணை சிரிக்க படமும் இங்க கட்டு. அது சரி, நம்ம ஹீரோவோட புள்ள குழந்தையா தொட்டில கிடக்கிற புள்ள இப்ப எப்படி நம்ம ஹீரோட மடியில புணமா கிடக்குறா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? நம்ம ஹீரோ எப்படி 30 வயசு பையனாவும் இருந்தார் தான் அப்பாவை அங்க இருந்து அனுப்பி வைக்கும் போது, அட் த சேம் டைம் பிறந்த பிள்ளையா அந்த பக்கம் ஹாஸ்பிட்டலே இருந்திருப்பாப்ல. அதே மாதிரிதான் இவளும். அப்ப என்ன அர்த்தம்? இவளும் சும்மா இல்லாம இந்த பக்கம் வந்திருக்கிறா, காட்டுக்குள்ள மாட்டி இருக்கிறா. ஆனா அவ காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டது இப்ப நடக்கல. 30 வருஷத்துக்கு பிறகு நம்ம ஹீரோவோட பொண்ணு, நம்ம ஹீரோ வயசா இருக்கும்போது, பொண்ணு ஒரு டீனேஜ் பொண்ணா இருக்கும்போது அங்க அவ மாட்டிக்கிட்டா. அப்படி மாட்டிக்கிட்டாவ எப்படியோ அந்த காட்டுக்குள்ள போய் தப்பி தவறி நம்ம ஹீரோவோட காலகட்டத்துக்கு வெளியில வரா. 30 வருஷம் பின்னாடி வெளியில வந்திருக்கா. அதை நம்ம ஹீரோவால அந்த பக்கம் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ தான் பிள்ளைய பலி கொடுத்துட்டான்ல, இதே மாதிரி இன்னும் எத்தனை பேர் செத்து போயிருப்பாங்க, இல்ல எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கால சிக்கல்கள்னு பிரச்சனைகள்னு இருந்திருக்கும். இவங்க எல்லாரையும் காப்பாற்றணும்னா இந்த மண்ணனை தடுக்கணும். அதுக்கு நம்ம ஹீரோக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. மறுபடியும் அவன் காட்டுக்குள்ள போய் துப்பாக்கியால சுட்டோ கத்தியோ இல்ல கையில வெட்டி ரத்தத்தை கீழே சிந்தியோ நம்ம பய மறுபடியும் டைம் டிராவல் பண்ணி போகணும். அந்த மன்னனை தடுத்துட்டானா மொத்தமா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட முடியும். அதுதான் சம்பவம் அத்தியாயம் 2ன்னு அடுத்து நீங்க பார்க்க போற படம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சம்பவம் அத்தியாயம் 1. புரியுதுல? ஐ திங்க் அங்கங்க நம்ம சீன்லயே நம்ம என்ன ஏதுன்னு பேசிட்டோம். எண்டிங்ல விளக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நம்புறேன். அடுத்த படத்துல சந்திப்போம். இதை இன்னொன்னும் செய்யலாம். எப்படி செய்யலாம்
செய்யலாம்னா எங்கெல்லாம் துப்பாக்கி சுட்டதோ எங்கெல்லாம் ரத்தம் சொட்டுச்சோ அன்னைக்கு டேட் என்ன அப்படிங்கறத நோட் பண்ணி அங்கிருந்து அவங்க எந்த காலகட்டத்துக்கு போனாங்கிறத ஒரு கிராஃப் மாதிரி டிராயிங் வரைஞ்சு இன்னும் பெட்டராகவும் விளக்கி சொல்லலாம். ஆனாலும் அதை விட பெட்டராகவே பார்த்தவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அந்த கிராஃப் எல்லாம் போடல. அப்புறம் கால சிக்கலை தான் நாம படம் முழுக்க பார்த்தோம். அது போக சூழல் சிக்கலையும் இந்த படத்துல காட்டியிருக்கிறாங்க. நேர்கோட்டுக்கு அவங்க முயற்சி பண்ணும்போது அவங்களால ரோட்டை பிடிக்கவே முடியல. ஆனா சுழல் மாதிரி அவங்க அந்த சிலையை சுத்தி ஒரு வட்ட வடிவில் அவங்க நகரும்போது அவங்களால அந்த காட்டை விட்டு அந்த ரோட்டை அவங்களால பிடிக்க முடிஞ்சது. ஸோ சூழல் சிக்கலும் உண்டு. அதை ஸ்பேசியல் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற விதமா அவங்க விளக்கி இருக்கிறது, படத்தை எடுத்திருக்கிறது அருமை. ஓகே தான்னா, அடுத்த பாகம் வரும்போது டெஃபினட்டா அதுலயும் நாம சந்திக்கத்தான் போறோம், பேசத்தான் போறோம். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேசும்போது கூட கீழே லிங்க் வரும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல. இப்போ இங்கேயே வரும், ஸ்கிரீன்லயே வரும். ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? தேங்க்யூ.